எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த அன்னை தமிழே, நான் இறந்தே பிறந்தாலும் மரத்தமிழனாக பிறக்க வேண்டும் என்ற உறுதியோடு ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் பெருமையுடன் வழங்கும் நகைச்சுவை பட்டிமன்றம் இனிதே இன்று மிக சிறப்பாக பொங்கல் தினத்தை முன்னிட்டு நடைபெற இருக்கிறது. அன்பிற்கினிய பார்வையாளர்களே, அன்பிற்கினிய பேச்சாளர்களே, நமக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராஜநிலை டிவியினுடைய நிறுவனர், ராஜநிலை ஆசான் உயர் திரு ஏ ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய முதற்கண் வணக்கத்தை உருத்தாக்கி கொண்டு நம்மளுடைய தலைப்பில் நுழையலாங்க. பொதுவாகவே பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காலம் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. சரிங்க, அந்த பொங்கலை 90 கிட்ஸ் இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடுறாங்களா, 2K கிட்ஸ் இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடுறாங்களா அப்படின்றது தான் விவாதம். அந்த விவாதத்துல 4 பேச்சாளர்கள் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்தை சொல்ல போறாங்க. அந்த 4 பேச்சாளர்கள் பேசுறத வச்சு யார் சிறந்தவங்க அப்படின்னு நான் தீர்ப்பு சொல்ல போறேன். சரிங்களா? அந்த 4 பேச்சாளர்களும் சாதாரண பேச்சாளர் இல்லைங்க, ஊரறிந்த பேச்சாளர்கள், உலகமறிந்த பேச்சாளர்கள், பல மேடைகளை கண்ட பேச்சாளர்கள். அப்படியாப்பட்ட பேச்சாளர்களை தற்பொழுது உங்கள் முன் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். இனிய பேச்சின் குயில் ரம்யா, BA B.Ed செங்குந்தர் கல்வியியல் கல்லூரி அவர்கள் நம்ம முன்பாக அவர்களுடைய வாதத்தினை வைக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அடுத்ததாக மக்கள் பேச்சாளர், MIT கல்லூரி மேட்டூரில் விரிவுரையாளராக பணியாற்றக்கூடிய நவீன்குமார் அவர்கள் உங்களோடு பேச இருக்கிறார். அவர்களை உங்கள் கருத்தை வைக்கக்கூடிய 2K கிட்ஸ் என்ற அணியில் சிறப்பானது உரையை வகிக்கக்கூடிய சிறந்த பேச்சாளர், சமூக ஆர்வலர், தன்னுடைய செயல்களால் மக்களை எல்லாம் தன்வயப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மேட்டூர் இளம் சிட்டு நவீன் அவர்கள் நம்மளோடு அவர்களுடைய வாதத்தை வைக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர்களை நம் அணியின் சார்பாக வரவேற்கிறோம். இனிய பேச்சிற்கு சொந்தக்காரர், நல்ல தமிழை நல்கூறும் தமிழ் உலகிற்கு எடுத்து கூறும் அன்பிற்கினிய ஜோதி பிரியா அவர்களை இந்த விழாவிற்கு வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்வடைகிறோம். உங்கள் கரகம். பொதுவாகவே பொங்கல் அப்படின்னு சொன்னா நம்ம சொன்னோம், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடக்கூடிய ஒரு விழா. நான் ஒரு பயிற்சி ஆசிரியரா போயிட்டு இருக்கிறேங்க. என்னுடைய பள்ளியில மாணவர்கள் மத்தியில இந்த விழா வச்சேன். கண்ணா, பொங்கல் என்றால் என்ன? சார் நான் சொல்றேன் சார், ஆர்வமா வந்துட்டான். சொல்லு கண்ணா. சார், எங்க அம்மா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு தண்ணி ஊத்திட்டு வாசல கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு கோயில்ல போய் பொங்கல் வைப்பேன் சார். மாசம் அம்மா வசிக்கணும். வெரி குட்ரா, எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வாடா கண்ணா, நீ உக்கார் அப்படின்னு உட்கார வச்சிட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு மாணவன், சார் நான் சொல்லி ஆவான் சார். தம்பி டைம் ஆச்சுடா, நம்ம அவர் முடிய போகுது கண்ணா. சார் இல்ல சார், நீங்க சயின்ஸ் சார் கடவாங்க, நான் சொல்லி ஆவேன். சரி சொல்லு கண்ணா. சார், எங்க அம்மா என்ன பண்ணுனா அவன் ஆரம்பிச்சடே அந்த மாதிரி இல்ல சார், சத்தியமா இல்ல சார், நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே. சரி ரைட்டு சொல்லு. எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா மிளகை போட்டு சாப்பாட்டை உள்ள போட்டு கிளறி வச்சிருக்க சார் பொங்கல். பிரம்மாதம் சார் அப்படின்னா. அடாடாடாடா, என்ன ஒரு அர்த்தம் பாத்தீங்களா? அப்ப மாணவர்கள் இப்படிதான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்குது ஒரு பக்கம் பார்த்தோம். இன்னொரு பக்கம் அப்படின்னா நம்ம 90 கிட்ஸுங்க. 90 கிட்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாரம்பரியமா பொங்கல் அன்னைக்கு வேட்டி கட்டிக்கிட்டு பொங்கல் வச்சு ஏதோ பானையை உடைச்சு அப்படி நியூஸ் பேப்பருக்கும் நியூஸுக்கும் கொடுக்குறாங்க. இப்படின்னு நான் சொல்றேன். இது மட்டும் உண்மையாயிருமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. அதுக்காக தான் 4 பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க. முதலாவதாக உங்ககிட்ட வந்து 2 பேர் அதை பத்தி காரசாரமா விவாதம் பண்ண இருக்கிறாங்க. சரிங்க, இப்ப அவங்க சொல்றதான் உண்மையா அப்படின்னு கேட்டாலும் தெரியாதுங்க. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீவிர விசாரிப்பது மெய். அப்படிதாங்க
இவங்க கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் நாம கேட்டு தீவிர விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க எதுவும் முடிவு எடுத்துறாதீங்க, சரிங்களா? சரி, இப்ப முதலாவதாக இங்க 2K கிட்ஸ் தாங்க ரொம்ப சிறப்பா செம்மையா வந்து பொங்கலை கொண்டாடுறாங்க. எங்களை விட வலிமையானவங்க யாரும் இல்லைங்க, எங்களை விட இந்த விழாவை சிறப்பா கொண்டாடுறதுக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக இனிமை பேச்சின் குயில் ரா ரம்யா பிஎட் செங்குந்தர் கல்வியியல் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய பாதத்தை கேட்போம். உங்கள் சார்பாக அவர்களுடைய சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று என் தாய் தமிழை வணங்கி. அருமைமா, தமிழை வணங்குறது அப்படின்றது இருக்குதுல்ல, ரொம்ப அளப்பறையுது. ஏன்னா நாம் தமிழை வணங்கினால் தமிழ் நம்ம வந்து தலை தூக்கி விட்டுரும் அப்படின்றதுக்காக தான் நாங்க ஒவ்வொருத்தரும் தமிழை வணங்கிட்டு இருக்கிறோம். துவக்கமே சிறப்பா இருக்கு, ஆரம்பிங்கம்மா. தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளில் எங்களை இங்கு பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைத்த ராஜநிலை டிவிக்கும், அதுக்கப்புறம் தீர்ப்பு உங்க பக்கம் தான்மா, ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்க கலர் ஆடையை தான் அணிஞ்சு உங்க வாய் பேசாமே உங்க பக்கம் தீர்ப்பு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வந்த நடுவரணிக்கும் நடுவரையா அவர்களுக்கும் தெரியாத போட்டுட்டு வந்துட்டோமா, விடுமா, இதுல ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விட்டுறாத, பேசு. அதுக்கப்புறம் ஆடையிலேயே அவுட் ஆன எங்க எதிரணியா இருக்கும் அவரை ஒரு 2K கிட்டா, நான் 2K கிட்ட தான் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு பேச வந்த எண்ணனியா இருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே சொல்லுமா, பொங்கல் எந்த மாதம் வரும்? ஏதோ தை மாதம் சொன்னாங்கம்மா ஸ்டூடெண்ட். சொல்லுமா, நீயே சொல்லுமா. தை மாதம் வருங்களா? ஆமாமா. தைக்கு முதல் நாள்? தைக்கு முதல் நாள் நம்ம 1ஆம் தேதியாமா? நடுவர் அவர்களே, தை 1 தான் பொங்கல், தைக்கு முதல் நாள். ஆமாமா, முதல் நாள் தான்மா. முதல் நாள் போகிங்களா? போகிமா. போகி பண்டிகை என்ன பண்ணுவீங்க நடுவர் அவர்களே? எதை போட்டு எரிக்கிறாங்க சொல்லுமா. நீ எதையோ போட்டு எரிக்கிறாங்க. அப்படி இல்ல நடுவர் அவர்களே, வீட்டுல இருக்கிற பழசு பட்டை எல்லாம் தூக்கி போட்டு எரிப்பாங்களா? எரிப்பாங்க. அப்ப எங்க தமிழ் சொல்லி கொடுத்துருக்குது எங்களுக்கு, பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயல்பே. ஆமா, பழைய 90 கிட்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு புதிய 2K கிட்ஸ் உள்ள கொண்டு வாங்கப்பா அப்படின்னு நீங்க தமிழே சொல்லி பிடிச்சிங்க நடுவர். அதுக்கப்புறம் நடுவர் அவர்களே, இவங்க எங்க 2K 90 கிட்ஸ் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள தோணுது, சே நம்ம கொஞ்சம் 2K கிட்டா பிறந்திருக்கலாமோ, அனாமத்தா வந்து 90 கிட்ல வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா, நாங்கெல்லாம் 2K கிட்லாம் ரொம்ப ஜாலியா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறோம். அதனால பொறாம அவங்களுக்கு எப்படியாவது கீழே தள்ளணும்னு தான் எங்க எதிரணியா உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, வேணா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு அவன் வெளியில போகும்போது, ஏப்பா என்னையும் 2K கிட்டா பறக்க வச்சிருக்க மாட்டேன்னு அந்த ஆண்டவன்ட்ட கேட்பாங்க. சரிம்மா, கேட்டா ரொம்ப சந்தோஷமா. நம்ம நவீன மனசுக்குள்ள ஓடுது, இளமை திரும்புதே புரியாத புரியாச்சே, இதைய துடிப்பிலே பனிக்காத்தும் சூடாச்சே, துள்ளி குதிக்குது நெஞ்சம் தூக்கம் வருதே கொஞ்சம், எனக்கு தூக்கம் வருது, மாலை வருமே நஞ்சும் மீண்டும் முதல் பருவம். அப்படிதான் அண்ணா திரும்ப இளமைக்கு வந்துட்டு இருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா. ஆமா ஆமா, இளமைக்கு வந்தாருன்னா பரவாயில்லமா. ஆமா நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே சொல்லுங்க, தமிழருடைய அடையாளம் என்ன நடுவர் அவர்களே? அடையாளம் என்னமா, வேட்டி கட்டி இருக்கணும், வீரமா இருக்கணும், காதல் செஞ்சிருக்கணும். வீரமும் காதலும் தமிழருக்கு. இருங்க நடுவர் அவர்களே, இருங்க. என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னீங்க? வீரமும் காதலும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நடுவர் அவர்களே சொன்னீங்க? வேட்டி கட்டி இருக்கணும். பாருங்க, 90 கிட்னு சொல்லிட்டு ஒரு வேஷ்டி கூட கட்டிட்டு வரல எங்க நவீனன்னா. நாங்கெல்லாம் பாருங்க எவ்வளவு பாரம்பரியமான உடையில வந்திருக்கிறோம் பாத்தீங்களா? உடுமா தெரியாதனமா வந்துட்டாங்க. ஏதோ பஸ்ல வேற இஷ்யூமா, வரும்போது வேட்டி அவுத்துட்டா என்ன பண்றதுன்னு பேண்ட போட்டு விடுமா. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னீங்க? காதல்மா. காதல். இன்னொன்னு என்னமா சொன்ன? 2 தாமா, வீரமும் காதலும் சொன்னீங்களா? வீரம் போன வருஷம் தொலைஞ்சு போச்சுங்க நடுவர் அவர்களே. உங்களுக்கு தெரியுமா? போற வழியில வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலாமா? கொடுத்துட்டு போயிடலாம் நடுவர் அவர்களே. போன வருஷம் இதே நாள ஜல்லிக்கட்டு பிரச்சனையில எல்லாம் முழிச்சாங்களா, ஜல்லிக்கட்டை தடை பண்ணாங்களா? ஆனா அதெல்லாம் இந்த 2K கிட் தானே இன்னைக்கு வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு. அது புரியாம உட்காந்துட்டு 2K கிட்லாம் வேஸ்ட்னு பேசிட்டு இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. ஆமாங்க, உண்மையாலுமே ரொம்ப போற்றத்தக்க ஒண்ணு, பாராட்டத்தக்க ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா, தமிழருக்கு ஒரு இழுக்கு அப்படின்ற பொழுது அனைத்து தமிழர்களும் ஒன்னா சேர்ந்து ஜல்லிக்கட்டை காப்பாத்தினாங்க அப்படின்னு. ஆமா, அது 2K கிட்ஸ் காப்பாத்தினாங்களா 90 கிட்ஸ் காப்பாத்தினாங்களா அப்படின்றது இங்க பொருள் அல்ல. மொத்தம் தமிழர்களாக ஒன்றிணைந்து காப்பாற்றினோம். சரிங்களா?
தொடர்ந்து நீ பேசலாம். நடுவர் அவர்களே, இன்னொன்னு என்ன சொன்னீங்க? இன்னொன்னு என்னமா சொன்னேன்? வீரம் ஒண்ணு, இன்னொன்னு காதல்னு சொன்னீங்களா? அந்த காதல் தான் உங்களுக்கு உருப்படியா வந்துச்சா? காதல்ல முதல்ல வந்தா எப்படிமா 90 கிட்ஸுக்கு காதல் வந்தா ஏங்க நடுவர் அவர்களே இன்னும் இப்படி சன்னியாசியா இருக்கிறாங்க? ஐயோ ராமா, நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நடுவர் அவர்களே? இல்லம்மா, சொட்டத்தாம ஒண்ணுச்சு கல்யாணம் ஆகணுமா? ஆமா நடுவர் அவர்களே, கேளுங்க. இந்த 90 கிட்ஸ்ல எப்படி தெரியுமா, ஒரு காதல் பண்ண தெரியாது. அவங்க காலத்துல காதல் எப்படி இருந்துச்சா எனக்கும் தெரியாது. எப்படி தெரியுமா இருக்கிறாங்க, 20 வயசு ஆச்சு, 30 வயசும் ஆச்சு, தலையில கொஞ்சம் வழுக்கதான் விழுந்துச்சு. ஆனா கடைசியா இன்னும் அவங்க ஃபேமிலி தான் ஆகல. கேளுங்க, ஃபேமிலி ஆனாங்களான்னு கேளுங்க நடுவர் அவர்களே. அது எங்க வாழ்க்கையோட சாபக்கேடு. விடுமா, ஃபேமிலி ஆக முடியாது இனிமே. எங்க 2K கிட்ட பாருங்க, காலையில காதல் சொல்லி மதியம் தாலி கட்டி சாயங்காலம் தேன் நிலவு பொல்லாமரியா இப்படி போயிட்டு இருந்தாங்க நடுவர் அவர்களே. அவங்களுக்கு புரியல, நாங்க எல்லா இதுலயுமே நாங்க தான் பெஸ்ட். அவங்களுக்கு புரியல, அதுக்குதான் நான் வந்திருக்கிறேன். என்னத்துக்குமா கூட்டிட்டு வர்றான்னு சொல்றதுக்கா? இல்ல நடுவர் அவர்களே, 2K கிட்ட தான் பெஸ்ட். நீங்களே தீர்ப்பு கடைசியா சொல்லுவீங்க. சரிம்மா, சொல்லிவிடலாம். அப்புறம் நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒண்ணு தெரியுமா எனக்கு நல்லா, நான் நிறைய டைம் பாத்துருக்கேன். சரிங்க நடுவர் அவர்களே, இந்த காமெடிக்கு நான் கடைசியா சிரிக்கிற நடுவர் அவர்களே. அமைதியா பயந்துருவாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒண்ணு தெரியுமா? இருங்க அவசரப்படாதீங்க. தமிழன்னு சொன்னாங்க. இவங்க இன்னும் தமிழனா மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல நடுவர் அவர்களே, தமிழனா இருந்தோம், பல பேரை தமிழன் ஆக்கி விட்டுருக்கிறோம் நடுவர் அவர்களே. உங்களுக்கு தெரியுமா? கேளுங்க, சொல்லுங்க. எப்படி? இன்னைக்கு அன்னைய காலத்துல எந்த ஒரு டெக்னாலஜி கிடையாது நடுவர் அவர்களே. அதனால அவங்களோட பாரம்பரியம் அவங்களுக்குள்ளேயே இருந்துச்சு. இன்னைக்கு பல பேர் எங்க பாரம்பரியத்தை பேச காரணம் எங்க டெக்னாலஜி தானே நடுவர் அவர்களே. கண்டிப்பா. இப்ப டெக்னாலஜி வளர்ந்துச்சுங்க, நாங்க பாரம்பரியத்தை அப்படியே வந்து நம்ம கடத்திட்டு போயிட்டே தான் இருக்கிறோம். எங்க பாரம்பரியத்தை நாங்க வந்து அழிக்கல. 2K கிட்ஸ் வந்து நாங்க பயன்படுத்திட்டு இருக்கிறோம், எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கும் நாங்க கடத்திட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க விவாதத்தை தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, மாநிலமான தமிழ்நாடு மாநிலம் மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, கர்நாடகா, பஞ்சாப், ராஜஸ்தான், அது மட்டும் இல்ல, மாநிலத்தையும் கடந்து இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, மியான்மர் இப்படி உலக அளவுல ஃபேமஸ் ஆகிக்குதுன்னா அதுக்கு காரணம் யாரு? நாங்க தானே. தீர்ப்பு ஒத்துக்கிறீங்களா? சொல்லுமா, நான் கடைசியா சொல்றேன். ஏன்னா நீ ஒருத்தருக்கு பேசுறது தீர்ப்பு சொல்ல முடியாதுல்ல. சரிங்க நடுவர் அவர்களே, நான் நிறைய வச்சிருக்கிறேன். கேளுங்க. 2K கிட்ஸ்ல எப்படி 90 கிட்ஸ்ல எப்படி தெரியுங்களா நடுவர் அவர்களே? எப்படிமா? பொங்கல் அன்னைக்கு காலையில நேரமா எந்திரிப்பாங்க, 4 மணிக்கே எந்திரிப்பாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? என்னமா பண்றாங்க? நான் பார்த்தது இல்லையம்மா. என்னங்க நடுவர் அவர்களே, உலகம் புரியாமையே இருக்கீங்களே நடுவர் அவர்களே. ஒண்ணுமே புரியல உலகத்துல, அப்படிதாம்மா நான் உட்காந்துட்டு இருக்கேன். கேளுங்க நடுவர் அவர்களே, நான் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, அப்படியே வாசலை கூட்டி சாணிய தெளிச்சு கோலத்தை போடுவாங்க. ஆனா அத ரசிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா? போய் அவங்க வீட்டுக்கார எழுப்புவாங்க, என்னங்க எந்திரிங்கம்பாங்க. மணி 10 ஆயிடும். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு எழுப்பி 10 மணி ஆகி போயிடும் நடுவர் அவர்களே. ஆனா இதெல்லாம் தரமான உருட்டுங்க. எந்த வீட்டுல எந்த பொண்ணு 6 மணி 4 மணிக்கு எந்திரிக்கிறான்னு கேட்டா இல்லைங்க. பகமா ஹஸ்பண்ட் எந்திரிச்சு காலங்காத்தால எப்படி தெரியுமா புருஷனுக்கு ஒரு டெபனேஷன் கொடுக்குறாங்க. காலையில பொண்டாட்டி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி புருஷன் எந்திரிச்சு சூரிய உதைக்கிறதுக்கு முன்னாடி புரு காப்பி போட்டு எடுக்கிறோம் பேர் தான் புருஷனா. இப்படி ஒரு டெபனேஷன் வச்சிட்டு இருக்கிறாங்கம்மா. நீ என்னமா பேசுற? நடுவர் அவர்களே கேளுங்க, இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. இப்ப எங்க 2K கிட்ஸ்ல எப்படி தெரியுங்களா, எந்திரிச்சிருவாங்க 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. அழகா யூடியூப், பேஸ்புக் எல்லாத்தையும் பார்த்தா அழகா நீட்டா கோலத்தெல்லாம் போட்டுருவாங்க. கடைசியா போவாங்க. இவங்கள மாதிரி எல்லாம் கத்திட்டுலாம் இருக்க மாட்டாங்க. 90 கிட்ஸ் மாதிரி எல்லாம் கத்திட்டு இருக்க மாட்டாங்க. டைம் அப்படிம்பாங்க, டைம் அப்படிம்பாங்க. ஆமாமா, என்னன்னு புரியுதுங்களா நடுவர் அவர்களே? இப்படியா? ஆமா, நல்லா தான் டைம்வாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. என்ன புரியுது? தெரியல. டைன்னு மெசேஜ் அடிச்சா டான்னு புருஷன் எந்திரிச்சுக்கோங்க நடுவர் அவர்களே. புரியுதா? புரியுதுமா, சொல்லுமா. அங்க எந்திரிக்கலன்னா இங்க பொண்டாட்டிக்கிட்ட இருந்து 4 அடி விழுவோம் அழுத்து. இது வேணா யதார்த்தமான உண்மைங்க. எல்லா புருஷமாரும் பொண்டாட்டி மாட்ட அடி வாங்குறது என்னமோ யதார்த்தம் தான். அதை வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க. பாவம் பையப்புள்ள சொல்லிருச்சு. தெரிஞ்சுக்கோங்க மக்களே, தெரிஞ்சுக்கோங்க. பேசுங்க. அப்புறம் நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா?
ஒண்ணு தெரியும் சொல்லிவிட்டமா. திரும்ப நடுவர் அவர்களே இப்படி எல்லாம் காமெடி பண்ணாதீங்க நடுவர் அவர்களே. நான் சொல்றதை கேளுங்க நடுவர் அவர்களே, பொறுமையா கேளுங்க. 2K கிட்ஸ்லாம் இப்படிதான் பேசுவோம், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. சொல்லுங்க. இப்ப இந்த 90 கிட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, பொங்கல் அன்னைக்கு மட்டும் தான் பொங்கல் கொண்டாடுவாங்க. நாங்க அப்படியா? நீ தினமும் வெண்பொங்கல் அப்படின்னு தெரியுமா? இல்ல நடுவர் அவர்களே, இல்ல. பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்க பொங்கல் வச்சிருவோம். எப்படின்னு கேளுங்களேன். சொல்லுங்க, கேட்கலாம் உடவ போறீங்க, சொல்லுங்க. எங்க கல்லூரியில செலிப்ரேஷன் பண்ணுவாங்க நடுவர் அவர்களே. நாங்கெல்லாம் என்னமா செல்ஃப் ஆபரேஷனா? செலிப்ரேஷன் நடுவர் அவர்களே, செலிப்ரேஷன். நாங்கெல்லாம் எப்பவுமே இந்த சுடிதார்ல தான் போவோம். ஆனா அந்த ஒரு நாள் நாங்க பண்ற அலப்பறை இருக்குதுங்களே, உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கோம் தெரியுமா? நீங்க எல்லாம் கல்லூரி படிச்சிருக்கீங்களா நடுவர் அவர்களே? அலப்பற கிளப்பறோம் இதா பாருடா அப்படி போறதா? ஆமாங்க நடுவர் அவர்களே. நீங்க கல்லூரி போய்க்கிறீங்களா நடுவர் அவர்களே? ஏதோ போனோமா அப்படி. உங்க காலத்துல செலிப்ரேஷன்லாம் இருந்துச்சா நடுவர் அவரே? நானே அந்த காலத்துல வாழ்ந்த காலத்துல ஏதோ அப்படி இப்படி இருந்துச்சுமா, சொல்லுமா. எங்க பசங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க செலிப்ரேஷன்ல? கலர் கலரா சாரியில பொண்ணுங்க நிக்க, அத பார்த்த எங்க ஆண்கள் சொக்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு பொங்க பானை வைக்கப்பட்டு பொங்கலோ பொங்கன்னு பொங்கிரும் நடுவர் அவர்களே. அருமை. இது இல்ல மகிழ்ச்சி. ஆக மொத்தம் பாருங்க, பொண்ணு வைக்கப்பட்டு நின்னா பையன் அவனை பார்த்து சிரிக்கணும். அப்பதான் பொங்கல் விழாவே சிறக்கும் அப்படின்றத 2K கிட்ஸ் தெரிஞ்சுக்கலாங்க. பேசுங்க. எப்படி பொங்குனுச்சு பாத்தீங்களா நடுவர் அவர்களே? இதுல வர மகிழ்ச்சி இவங்க சொல்ற இதுல கிடைக்குமா நடுவர் அவர்களே? அது கஷ்டம் தான். இளமையில கிடைக்கும் நடுவர் அவர்களே, இப்படிதான் இருக்கும் மகிழ்ச்சியே. அதுக்கப்புறம் நடுவர் அவர்களே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லம்மா, அந்த கொடுமை நடக்கூடாது. பாத்தீங்களா, நீங்களும் 90 கிட்ஸா போயிட்டீங்க போல, அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகல. ஆமாமா, அப்படிதான் ஆயிப்போச்சு. சொல்லுமா. இவங்களுக்கு காதல தான் ஒழுங்கா வரல, கல்யாணத்துலயாவது மனைய ஒழுங்கா ரசிச்சு வச்சிருக்கலாம்ல. இந்த 90 கிட்ஸ்ல எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, கல்யாணம் ஆன அதுக்கப்புறம் மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைச்சது. அப்பா வாசல்லயே வந்து நிக்குது அந்த புருஷன் படுற பாடம் எனக்கு தெரியும். அப்படி 90 கிட்ஸ்லாம் பாட்டு எழுதி வச்சுக்கிறாங்க நடுவர் அவர்களே. எங்க 2K கிட்ஸ்ல எப்படி தெரியுமா இருப்பாங்க, இறைவனாய் தந்த இறைவியே இருளிலும் கணும் ஓவியமே. ஏமா இந்த உருட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு தானே எனக்கும் தெரியும், பாக்குற அவங்களுக்கும் தெரியும். உருட்டாதமா பேசுமா. நடுவர் அவர்களே அப்படிலாம் இல்ல நடுவர் அவர்களே, நடக்கும், இதெல்லாம் நடக்கும், எங்க 2K கிட்ஸ்ல நடக்கும். அப்புறம் நடுவர் அவர்களே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம தெரியும் சொல்ற வாழைச்சு ஒண்ணு என்னப்பா இது செந்தில் கவுண்ட் பண்ணி சாப்பிடி மாதிரி ஒரு வாழைப்பழம் இங்க இருக்குது, இன்னொரு தானே இது, அப்படி ஆகி போச்சு. அப்படிதாங்க நடுவர் அவர்களே நாங்க 2K கிட்ஸ் எல்லாம் உள்ள வர முடியும். நடுவர் அவர்களே அப்துல் கலாம பாத்துருக்கீங்களா? பார்த்ததில்லமா, போட்டோல பாத்துருக்கோம், நேர்ல எல்லாம் பார்த்தது இல்ல. நீங்க எல்லாம் யாரு 2K கிட்ஸா? ஆமாமா. ஆமா. அப்துல் கலாம் எல்லாம் 90 கிட்ஸ் பாத்துருப்பாங்களா? பாத்துருப்பாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து ஒண்ணு சொன்னாருங்க நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க பாக்கலாம். அப்துல் கலாம் என்ன சொன்னாருன்னு? இளைஞர்கள வந்து முழிச்சிட்டு இருக்கும் போது கனவு காணக்கூடாது, தூங்கிட்டு இருக்கும் போது கனவு காணக்கூடாது, தூங்கறது கூடாம இருக்கிற கனவா இருக்கணும் சொல்லி. கனவுலயே நீங்க வாழுங்க இளைஞர்களே, உங்களை தூக்கத்தில் காண்கின்றது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அந்த கனவுலயே 90 கிட்ஸ் வாழ்த்து விடுங்க, நம்ம கதைக்கு வருவோம். அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க 2020க்குள்ள நம்ம இந்தியாவை எப்படியாவது வல்லரசாயிருன்னு சொன்னாங்க. நீங்களும் பார்த்ததில்ல அப்துல் கலாம் ஐயாவை, நானும் பார்த்ததில்ல அப்துல் கலாம் ஐயாவை. இந்த 90 கிட்ஸ் தான் பாத்துருப்பாங்க. அவங்க கிட்ட தானே சொன்னாங்க. அவங்க கிட்ட சொல்லலாமா, பொதுவா சொன்னாருமா? சொன்னாங்க 2020 ஆச்சு, 25 ஆச்சு, நம்ம நாடு மட்டும் இன்னும் வல்லரசாகலையே நடுவர். அப்படியாமா? ஆமா நடுவர், சீக்கிரம் ஆயிரம் நினைக்கிறோமா, உழைப்போம் ஜெயிப்போம். ஆமா நடுவர் அவரே. அப்புறம் நடுவர் அவரே இவங்க 2K கிட்ஸ்னோட என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இவங்களுக்கு எல்லாம் காட்டுல போய் வேலையும் செய்ய தெரியாது, ஒன்னும் செய்ய தெரியாது, இவங்க எல்லாம் வந்து 2K கிட்ஸ்ன்னு நாங்க தான் மகிழ்ச்சியா இருக்கணும், வந்து பொங்கல் அன்னைக்கு பேச வந்திருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நீங்க எந்த காலத்துல படிச்சீங்க? நான் ஏதோ ஒரு காலத்துல படிச்ச விடுமா, என் படிப்புலாம் இழுக்காத. சரி விடுங்க, அது போயிட்டு போகுது. 90 கிட்ஸ் காலத்துல அக்ரிகல்ச்சர்னு ஒரு குரூப் இருந்துச்சு தெரியுங்களா உங்களுக்கு? சொல்லுமா. அப்பெல்லாம் அதுக்கு வேல்யூபிளே இல்ல. 700 மார்க் எடுத்தவனா அக்ரியில போய் சேர்ந்தான், 200 மார்க் எடுத்தவன் சேர முடியாது நடுவர் அவரே. 1000 மார்க் எடுத்தவனும் சேர்ந்தான். ஆனா இன்னைக்கு எவ்வளவு மார்க் எடுத்தாலும் கட் ஆஃப் பத்தலன்னு சொல்றாங்க நடுவர் அவர்களே. அப்படிங்கும் போது எங்க உழைப்பெல்லாம் இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. 2K கிட்ஸ் தானே வளர்ந்துட்டு வராங்க. ஆமாமா. வேளாண் துறை அப்படின்றது
இன்னைக்கு வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு துறை தான். ஏன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேளாண்மை இன்று அழிந்து கொண்டிருக்கிறது, விவசாயம் இன்று வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நாங்க படிப்பால கொண்டுட்டு வந்திருக்கோம். வேளாண்மை அப்படின்றது எங்க தாட்டன் பாட்டன் எங்க அப்பா எல்லாம் செஞ்ச தொழில் தாங்க. விவசாயம் அப்படின்றது செய்யாமட்டாங்களா அப்படின்னு கேட்ட இல்லைங்க. உழவன் சேற்றில் கால் வைக்காவிட்டால் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரும் சோற்றில் கை வைக்க முடியாது. இது நம்மளுடைய எண்ண அலையில எப்பயுமே ஓடிட்டு இருக்கணுங்க. அதனால பொங்கல் அப்படின்றதால மட்டும் நான் சொல்லல, பொதுவாகவே விவசாயி என்பவர்களையும் விவசாயம் என்பதையும் நாம் மறவாமல் இருக்க வேண்டும். அன்பிற்கினிய நேயர்களே, இதை மட்டும் நீங்கள் மனதில் கொள்ளுங்க. நடுவர் அவர்களே சொல்லுமா. இது வரைக்கும் நான் வீரத்தையும் காதலையும் தனித்தனியா தானே சொன்னேன். ஆமா, எங்க 2K கிட்ஸ் அதை ஒன்னாவே பண்ணிருக்காங்க. நடுவர் அவர்களே எப்படிமா சொல்லுமா பாக்கலாம். சொல்றேன், இருங்க, அவசரப்படாதீங்க. சொல்லுமா. மாடு குத்தி கிழிச்சாலும் பழச்சி பண்டி, அப்பா உன் புருவ கத்தி தீண்டி விட்டா என்ன செய்ய வேண்டி, சக்கா சூரி கத்தி வீசினாலும் நிமிர்ந்து நிப்பண்டி, உன் சுண்டு விரல் தீண்டி விட்டா என்ன செய்ய வேண்டி, நீ மனசு வச்சா அந்த மந்த கல்லையும் வெட்டி சமைப்பேண்டி. அப்பெல்லாம் எங்க 2K கிட்ஸ் சொல்றாங்க நடுவர் அவர்களே. சொல்லுமா. இப்ப யாரு தரமானவங்க சொல்லுங்க பாக்கலாம். தரமானவங்களா தீர்ப்புல சொல்றமா. தீர்ப்பு நீங்க எங்க பக்கம் தான் சொல்லி ஆகணும் நடுவர் அவர்களே. இப்படி எல்லாம் எங்களை மாதிரி 2K கிட்ஸோட சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்கணும்னா, ஒரு ராஜநிலையை அடையணும்னா அந்த 90 கிட்ஸ்ல எங்களை பார்த்து கொஞ்சம் கத்துக்க சொல்லுங்க நடுவர் அவர்களே. கண்டிப்பா ட்ரைனிங் கிளாஸ் அனுப்புறமா. அப்புறம் ஒண்ணு இறுதியா உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன் நடுவர் அவர்களே. ஆமா, இதுக்கு மேல சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு ஏதாச்சும். ஆமா நடுவர் அவர்களே, நீங்க நல்ல பிள்ளையா 2K கிட்ஸ் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு தீர்ப்பு சொன்னீங்கன்னா, நாளைக்கு போய் அழகா ஸ்டேட்டஸ் போடலாம். இல்லன்னா இந்த இடத்தை விட்டு நீங்க நவர முடியாது. பத்துக்காங்க நடுவர் அவர்களே. பாத்தீங்களா எப்படி மிரட்டுறாங்கன்னு. சரிம்மா, பாக்கலாம். உங்களுடைய வாதத்தை முடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றோம். 2K கிட்ஸ் எடுத்து கொண்டு சென்று கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டேதான் இருக்கிறோம். தமிழர்களுடைய பெருமையை நாங்கள் பறைசாற்றி கொண்டேதான் இருக்கின்றோம். ஒரு தமிழனுக்கு வீரமும் காதலும் மிக அவசியம். அது அவனுடைய அடிப்படை. அதை நாங்க எடுத்துட்டு போயிட்டு தாங்க இருக்கிறோம். காலையில லவ் பண்ணுவோம், மத்தியானம் பேசிட்டு இருப்போம், ஈவினிங் கழட்டி விட்டுருவோம். இதுதாங்க எங்க காதல் இப்படிலாம் சொல்லி நம்ம 2K கிட்ஸோடைய வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க ரம்யா. வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்து நம்மளோட பேச வரப்போறாரு. அவருடைய வாதத்தை கேட்டுட்டு இறுதியா தீர்ப்பு சொல்லலாம். 90 கிட்ஸோடைய ஜென்ரேஷன் தான் இப்ப இருக்கக்கூடிய பொங்கலை நாங்க சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறோம். நாங்க தாங்க ஜல்லிக்கட்டுல பங்கெடுக்கிறோம், நாங்க தாங்க பொங்கல் வச்சு கொண்டாடுறோம், சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காருங்க. மக்கள் பேச்சாளர், MIT கல்லூரி மேட்டூரிலே விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய ஆசிரியர் நவீன்குமார் அவர்கள் 90 கிட்ஸ் தாங்க சிறந்தவங்க, 90 கிட்ஸ் தாங்க கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி உங்களோட பேச இருக்கிறாரு. அவரை அன்போட வரவேற்போம். அன்னை தமிழை எமக்கு அருளிய மூதாதையர் முருகப்பெருமானை முழுமுதற் கடவுளாக வணங்கி, தாய்க்கும் தந்தைக்கும் எனதருமை தமிழ்நாட்டிலே தாமரை மேல் அமர்ந்திருக்கும் எனதருமை நடுவர் அருள் அவர்களுக்கும், நமது ராஜநிலை தொலைக்காட்சியின் நிறுவனர் ஐயா ராஜசேகரன் அவர்களுக்கும், என் இனிய சகோதரி மலையரசி அவர்களுக்கும் முதலில் என் வணக்கத்தை கூறி ஆரம்பிக்கிறேன். ஐயா நடுவர் அவர்களே, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. 90 கிட்ஸ் தான் 2K கிட்ஸ் ஒரு விவாதம். இதுல என்னங்க ஐயா உங்களுக்கு சந்தேகம்? 90 கிட்ஸ் தான் எப்பயுமே செலிப்ரேஷன்ல பெஸ்ட். சொல்லுங்க ஐயா, நீ சொல்லுங்க, நான் இறுதியா சொல்றேன். எது சொல்லுங்க ஐயா 2K கிட்ஸ்ன்ட்டு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சொல்லுங்க. மகிழ்ச்சியா வாழ்ந்தது 90 கிட்ஸ் தாங்க ஐயா. அதுல மகிழ்ச்சி அப்படிங்கறத தாண்டி ஒரு விழாவை சிறப்பா முன்னெடுத்தது எப்பயுமே 90 கிட்ஸ் தான். உங்களுக்கு அதாவது 2K கிட்ஸ் உங்களுக்கு என்ன தெரியும்? காலையில எந்திருப்பீங்க, டுடே பொங்கல் செலிப்ரேட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸை போட்டு அதை எத்தனை பேர் லைக் பண்ணிக்கிறாங்கன்னு போய் திரும்ப திரும்ப செக் பண்ணுவீங்க. நானும் அப்படிதாங்க பண்ணிட்டு இருக்கிறேன், வெளியே சொல்லாதீங்க. ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. ஓகேங்களா? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு சூரிய பகவான் முதற்கொண்டு பொங்கல் வச்சு, ஓகேங்களா, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செலிப்ரேட் பண்ணும். முதல்ல எதிரணியில் உட்கார்ந்து இருக்கும் எனது அருமை சகோதரி அவர்களுக்கு தமிழ் மாதங்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க.
நாங்க வந்து பொங்கல் நீங்க செலிப்ரேட் பண்றீங்களா இல்லையான்னு நாங்க சொல்றோம். சரிங்களாங்க ஐயா? நான் போகும்போது பஸ்ல கேட்டுக்கலாங்க ஐயா, நீங்க பேசுங்க. ஓகேங்க ஐயா. அதுக்கப்புறம் சகோதரி வந்துட்டு சிறப்பா சொன்னாங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு. அது என்னமோ ஒரு வகையில வாஸ்தவம் தாங்க ஐயா. நாங்க பழசுதான், எப்பயுமே பழசுக்குதான் மவுசு அதிகம். அடாடா, அருமை. சரிங்களா? எப்பயுமே நீங்க ஐயா நீங்க அரிசி வாங்கி இருக்கிறீங்களா? வாங்கிருக்கிறாங்க. அரிசி வாங்கக்குள்ள என்ன சொல்லுவாங்க, இது பழைய அரிசியான்னு கேட்பாங்க. ஆமா. ஏன் பழைய அரிசி மட்டும் வாங்குறாங்க? ஏன் புது அரிசி வாங்குங்க, அதெல்லாம் சாப்பாடு செய்ய முடியாதா? ஏன் பழைய அரிசி வாங்குறீங்க? ஏன்னா பழசுதான் மவுசே, பழைய பொண்ணுக்குதான் எப்பயுமே ஹையஸ்ட். ஓகேங்களா? போறீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசிலாம் போயிருவீங்களா? பழைய பொண்ணுக்கு தாங்க ஐயா மவுஸ் அதிகம். யார் பாட்டிங்களா? ஆமா, பாட்டிக்கு இருக்கட்டும். எத்தனை 2K பசங்க ஆன்டி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, காரணம் பழசு. அதுதான் பழசுதான் பெருசு எப்பயுமே. அது அப்புறம் வந்துட்டு நம்ம சகோதரி சொன்னாங்க, கல்லூரிகளில நாங்க பொங்கல் கொண்டாடுறோன்னு. அது கரெக்ட் தாங்க ஐயா. ஆனா இவங்க கல்லூரியில மட்டும்தானே ஐயா கொண்டாடுறாங்க. என்னைக்காவது வீட்டுல கோலம் போட்டு அதிகாலையில எந்திரிச்சு புருஷனை எழுப்பி மாமா மாமா காஃபி சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிருக்கிறாங்களா? என்ன தெரியுமாங்க ஐயா சொல்லுவாங்க, எரும மாடி இன்னும் தூங்கிட்டு என்னத்த எழுப்புறிய, என்னன்னு பொழைச்சி என்னத்த பண்ண போற, என்ன காபி சாப்பிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 90 கிட்ஸ் பொண்ணுங்க அப்படி இல்லைங்க ஐயா. காலையில அப்படியே எந்திரிச்சு மல்லிப்பூ வச்சு புடவை கட்டி அப்படியே போய் புருஷங்கால தொட்டு கும்பிட்டு மாமா காபி சாப்பிடுங்க மாமா, இன்னைக்கு பொங்கல் மாமா, வந்து பொங்கல் வைங்க மாமா. எவ்வளவு அழகா ஒரு அன்பு அப்படியே பரிமாறிக்கிறாங்க ஐயா. 2K கிட்ஸ் அப்படியா? அப்படி எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி எங்க பொண்ணுங்க காலையில எந்திரிச்சு அப்படியே வாசல் நிறைய சாணி போட்டு மூழ்கி அப்படியே பச்சரிசி, எப்படிங்க ஐயா? பச்சரிசி கோலம் போடுவாங்க. அது எத்தனை உயிர்களுக்கு உணவா இருக்கு. 2K கிட்ஸ் அப்படியா? கோலம் அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க ஐயா 2K கிட்ஸுக்கு. அப்புறம் எப்படி போய் பச்சரிசி கோலம் போடுவாங்க? உண்மையாலுமேங்க அந்த பச்சரிசியில கோலம் போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அங்க காலை நேரத்துல எல்லாமே நம்மளாம் உறங்கிட்டு இருப்போம். உறங்குகின்ற நேரத்திலே களவாட எவனாவது உள்ள வந்தா நம்மளுடைய கோலத்தை மிதிக்கின்ற பொழுது அதை உண்டு கொண்டிருக்கின்ற எறும்பானது அவனை கடிக்கும், அவன் கத்துவான், நாம விழிக்கலாம், அவனை பிடிக்கலாம். இதுதான் இப்படியாப்பட்ட ஒரு யதார்த்தம் தெரியாம நம்ம ஏதாவது ஒரு ரசாயன பொருள் வச்சு கோலம் போட்டுட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அரிசியில போடுது. நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றிய அதே முறையை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி நாங்க இந்த நிகழ்ச்சியின் சார்பா கேட்டுக்கோம். நன்றிங்க ஐயா. அது மட்டும் இல்லாம ஒரு பொங்க பானையில அப்படியே மஞ்சளை சுத்தி இப்படி கட்டி பட்டை போட்டு இவ்வளவு அழகா பச்சரிசி சோறை போட்டு வெல்லம் போட்டு அப்படியே அழகா பொங்கி வரக்குள்ள ஊரே சுத்தி நின்னு அப்படியே பொங்கலோ பொங்கல் அப்படியே அப்படியே பொங்கலோ பொங்கல் அப்படியே கத்தக்குள்ள அப்படியே அந்த சூரிய பகவானே மனசெருங்கி வந்து பாராட்டுவாருங்க ஐயா. எத்தனை கிலோமீட்டர் ஐயா வரும்? அது வந்துருவாருங்க ஐயா. ஆண்டி வேல டிராவல்ல வந்துட்டு இருக்காரு, எனக்கு மெசேஜ் பண்ணாருங்க ஐயா. அப்படிங்களா? வந்துட்டீங்க நீங்க, முன்னாடி வந்துட்டீங்க. இதெல்லாம் வந்துட்டு 2K கிட்ஸ் கிட்ட கிடைக்குமா? அவங்க முதல்ல பொங்கல் வைக்கிறாங்களா இல்லையான்னு எதிரே நீ கேட்டு சொல்லுங்க ஐயா. ஐயா நான் தான் சொன்னல, என் மாணவர்கள் எந்த அளவுக்கு பொங்கலை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க முன்னாடி சொன்னா, அதை கேட்டுட்டு இந்த கேள்வி நீ கேட்கலாமா? அது கரெக்ட் தானே. காலையில எங்க பக்கத்து வீட்டுல ஒரு 2K கிட்ஸ் ஒருத்தர் இருக்கிறாங்க. நான் யதார்த்தமா அந்த வழியில போகல, ஏமா நீ இன்னைக்கு பொங்கல் வச்சியா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லைங்க சார், நான் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருவேன், அது வீட்டுக்கு வரும் அப்படின்னாங்க. ஏமா தமிழர் பண்பாடு தை முதல் நாள் விவசாயிகளுக்கு உழவர்களுக்கு நன்றி சொல்ற விதம். நீங்க புது நெல்லை அறுத்து அறுவடை செஞ்சு அதை பக்குவமா காய போட்டு அரைச்சி பானையில போட்டு பொங்க வச்சா தானேங்க ஐயா சூரியன் வந்துட்டு நம்மள வந்து பாராட்டுவாரு. இத அந்த குழந்தைகிட்ட சொன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க ஐயா. இது வந்து கேட்டா இன்னொரு சொல்லுவாங்க, நீங்கெல்லாம் 90 கிட்ஸ், நாங்களாம் 2K கிட்ஸ் அப்படிங்க ஸ்டைலா. உண்மையாலுமே சொல்றேங்க, அந்த ஆர்டர் பண்ணி சாப்பிடுற விஷயத்த விட்டுருங்க. உடலுக்கு ரொம்ப கெடுதல் தரக்கூடிய ஒரு செயல். நம்மளுடைய கையால சமைச்சு நம்மளுடைய பாரம்பரிய முறையில சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம ரொம்ப நாள் வாழ முடியும். ஏன்னா வினையை நாமளே விதைச்சுக்கிறோம். வினையை விதைத்தவன் வினையை இருக்கின்றான், திணையை விதைத்தவன் திணையை அரைக்கின்றான். நம்ம வினையை விதைச்சு வினையா இருக்கிறான். தயவு செஞ்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் சரி, எல்லா மாணவர்களும் சரி, எல்லா முதியவர்களும் சரி, ரசாயனம் விஷம் அப்படின்னு தெரிஞ்சே சாப்பிடாதீங்க. நல்ல உணவு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய பாரம்பரியம் சார்ந்து என்ன இருக்குதோ, நம்மளுடைய முன்னோர்கள் என்ன உணவு விட்டு வச்சாங்களோ
அதை எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில எல்லாருமே நல்லபடியா வாழுங்க அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த இந்த நிகழ்ச்சிக்கு இடையில முதல் நாள் தைத்திர நாள் இந்த மாதிரி பொங்கல் வச்சிட்டு இருக்கிறப்போ 2K கிட்ஸ் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு நாங்க தான் பொங்கல் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு உங்களுடைய ஆடியன்ஸ் நாங்க தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம்னு வந்து எதிரணி சகோதரி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு வார்த்தையும் குறிப்பிட்டாங்க, சிம்பாலிக்கா நீங்க அவங்களுக்கு வந்துட்டு வெற்றி அறிவிக்கிறத மஞ்சள் நீர உடைய அணிந்து வந்திருக்கிறீங்க. தெரியாதனமா போட்டு விடுகையா ஐயா, மஞ்சள் கலர் சட்டை போடுறது நீங்க ஒரு குத்தமாயா? மஞ்சளோ சிவப்போ பச்சையோ வெற்றி எங்க பக்கமே. எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா அணைய போற விளக்குதான் பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனது அருமை சகோதரி வந்துட்டு என்னதான் தோல்விய வந்துட்டு மனசார ஒத்துக்கலினாலும் நாங்க வந்து அப்படிதான், ஏன்னா கடைசி வரை இறுதி வரை போராடுவது தானே தமிழர் குணம். சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா பிரகாசமா இன்னைக்கு உடை அணிஞ்சு வந்திருக்காங்க. சோ அதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லிதான் ஆகணும். இறுதியாக பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாம நம்ம சொன்னாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்னு. ஐயா, 2K கிட்ஸுக்கே ஜல்லிக்கட்டுன்னு ஒண்ணு இருக்கிறது சொன்னதே 90 கிட்ஸ் தாங்க ஐயா. அது அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதை விட்டுட்டு நாங்க தான் ஜல்லிக்கட்டுக்கு போராடணும். எப்படி மறுபடியும் இதெல்லாம் வந்து சகோதரி சொல்லக்குள்ள அப்ப 90 கிட்ஸ் நாங்க எதுவுமே பண்ணலையா, நாங்க உட்காந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தோமா அப்படிங்கறதா ஐயா. இது நல்லா இருக்குது, மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தோமா, அட்டகாசம் தட்டுக்கப்பா. இதுக்கு இதெல்லாம் கை தட்டுப்பா சகோதரி வந்து முன் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமயா எங்களுக்கு காதலும் வராது வீரமும் வராது. தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு பண்பே பாத்தீங்க அப்படின்னா கொடை. அந்த கொடையை மட்டும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க ஐயா, எல்லா உயிர்களுக்கும் கொடுத்ததுதான் 90 கிட்ஸ். என்னைக்காவது 2K கிட்ஸ் காலையில ஆர்டர் பண்ண பீட்சாவோ பர்கரோ ஒரு மொட்டை மாடியில வச்சு காக்கான்னு கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்களா? ஆனா 90 கிட்ஸ் அப்படி இல்லையா, இருக்கக்கூடிய சாப்பாட்டை கொண்டு போய் முதல்ல காக்காய்க்கு வச்சு சாப்பிடுற பழக்கம் எங்களுடைய. இவங்க காக்கான்னு சொல்ல மாட்டாங்க, போன வாங்கிட்டாங்க. ஏன்னா பீஸா போயிரும்ல. யோசிங்க. இதெல்லாம் வந்து 2K கிட்ஸ் இது கிடையாதுங்க ஐயா. அதை விட்டுட்டு நாங்க தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இதெல்லாம் போயிட்டு வந்துட்டு அவங்க சொல்றாங்க. அது இல்லாத பாத்தீங்க அப்படின்னா வீரம். ஓகேங்களா, என்னதான் நீங்க வந்துட்டு விளையாண்டாலும் எங்களை மாதிரி நீங்க விளையாட முடியாதுங்க ஐயா. அதான் வந்து வெயில் படத்துல ஜிவி பிரகாஷ் ஐயா ஒரு அருமையான பாடல்களை சொல்லியிருப்பார். என்ன பண்ணீங்கன்னா, வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, சம்போரம் சரிவோரம் கருவேலாங்காட்டோரும் தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே, பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவங்குட்டை பறிப்போமே சோள தட்ட புழுதிதா எங்க சட்டை. எப்படிங்கய்யா? புழுதிதா எங்க சட்டை. அருமையா போச்சுக்கியா. இதெல்லாம் ஒரு விளையாட்டுங்க ஐயா. அப்படி போயிட்டு யாருக்குமே தெரியாம நல்ல விளையாட்டு இருக்கு. இதே நல்ல விளையாட்டு தான். பேசுங்க. அந்த காட்டுக்காருக்கு தெரியாம அந்த காட்டுல போய் சோளத்தட்டை உடைச்சு சாப்பிடுறதே எங்களுக்கு பெரிய வீரங்கய்யா. சுட்டுங்கிறது வீரம். வீரம். இத போயிட்டு அவங்க வீரன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாத ஜல்லிக்கட்டு களத்துல 90s பிறந்த குழந்தைங்க தாயா இன்னைக்கு பல மாடுகள் அடுக்குது. 2K கிட்ஸ் அடக்குதா, அவங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்க, டுடே ஐ எம் பார்ட்டிசிபேட்டிங் ஜல்லிக்கட்டு. அவ்வளவுதான். பார்ட்டிசிபேட்னா போய் காலை அடிக்கியா, எதுக்கியா ஸ்டேட்டஸ போடுற? காலை அடிக்க நாங்க குத்து வாங்க விரும்பல, லைக் வாங்க தான் விரும்புறோம் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றாங்க. தெரிஞ்சுக்கணும். நீங்க கேட்டா நாங்க தான் செலிப்ரேட் பண்றோம். இப்படி செலிப்ரேட் பண்றோம். பிரமாதங்க இந்த பேச்சாளர. பேசுங்க. நம்ம எதிரணி சகோதரி காதல் பத்தி சொன்னாங்க. 90 கிட்ஸோட காதல் வேற மாதிரிங்க. எப்பயுமே 90 கிட்ஸோட தான் வந்துட்டு உணர்வுகளை மதிக்கிற காதலா இருந்துச்சு. உங்களை மாதிரி காலையில காதல் சொல்லி மதியான தாலி கட்டி சாயந்தரம் வேற ஒருத்தரோட கூட்டு காலையில காதல் சொல்லி அப்படிங்க இல்லையா 90s காதல். சரிங்களா, அந்த எப்படியா சாயங்காலம் ப்ரப்போஸ் பண்ணி காலையில பேசிட்டு இருந்து மதியம் ஓடி போயிடுறதா? அப்படி 90 கிட்ஸ் காதல் கிடையாதுங்க ஐயா. அந்த பொண்ணு தன்னோட மாமனை உருகி அப்படியே பாடுவாங்க. எப்படி தெரியுமா ஐயா? மாமனே உன்னை காணாம வட்டியில் சோறு உண்டாம பாவினா பருத்தி மாறா போனேனே. எங்காலும் பாடுவாரு. காகனா கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும்
ஊமுகம் பாக்க ஓடி வந்தேனே. இப்படி இருக்கணும் ஐயா காதல். ஐயா இப்படித்தாங்கய்யா நானும் ஆர்வம் கோளாறுல பொங்கல் திருவிழாவில எங்க அத்தை மகளை பார்த்து, அத்தை மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன், அத்தை மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன் அப்படின்னு பாடி இருந்தேன். பக்கத்துல பார்த்தா பாய் பாய் சொல்லிவிட்டு பாய் புரோட்டாவோட போறாயா. இப்ப காதல் வளருதுன்றீங்க. பாடி இப்பதாங்கய்யா ஒரு வந்துட்டு நாகரிகம் வளர்ந்துருக்கு. கேட்டா பாய் ஃப்ரெண்டு எப்படிங்கய்யா, பாய் ஃப்ரெண்டு அப்புறம் பாய் பெஸ்டி. அப்படியா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் ஐயா, பாய் ஃப்ரெண்டுனா நண்பர்கள், அது என்ன பெஸ்டி? அதத்தான் எனக்கு தெரியல. இப்படி இப்படி சொன்னா சரி தெரிஞ்சு. நானும் ஒரு 2K, ஏன்னா நான் கல்லூரியில விரிவுரையாளரா இருக்கேன். ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு, அது என்னோட ஸ்டூடெண்ட், பொண்ணுகிட்ட போயா ஸ்டூடெண்ட்டுங்க ஐயா, எப்பயுமே அதே நினைப்புல இருக்காதீங்க நடுவரையா, தெளிவா சொல்லுங்கய்யா, மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. கிளாரிபிகேஷன் தான். நான் போயிட்டு ஒரு என்னோட மாணவி கிட்ட போயிட்டு, ஏமா இந்த 2K கிட்ஸ் எல்லாம் இந்த பெஸ்டி பெஸ்டிங்கிறாங்கல்ல, அது என்னம்மா பெஸ்டி அப்படின்னு கேட்டேன். அதாங்க சார், அது வந்து ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வருக்கு கீழே. இப்படி ஒரு உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. தட்டுங்க கையா, அந்த பொண்ணு போய் வார்த்தை சொல்லி பண்ணியா. நான் அந்த பொண்ணு, அது என்னமா இல்ல ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வருக்கு கீழே ஐயா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வசதிக்கு இல்லைனாலும் அசதிக்கு லவ் பண்ணிக்கிறதாயா பெஸ்டி அப்படிங்க. இத நான் என்னங்க ஐயா சொல்லட்டும். ஆனா எங்க 90 கிட்ஸ் அப்படி இல்லைங்க ஐயா, உணர்வுகளை மதிச்சு கடைசி மூச்சு வரைக்கும் அந்த பையனை லவ் பண்றதாங்க ஐயா காதல். அதுதாங்க ஐயா நம்ம தமிழர் நூல்கள்ல குறிப்பிடுறாங்க. உங்களை மாதிரி கவலையில காதல் சொல்லி மதியான தள்ளிக்கிட்டு சாயந்தரம் கூட்டு போற பழக்கம் எங்களுக்கு இல்லவே இல்லைங்க ஐயா. இதுதாயா காதல், 90 கிட்ஸோட காதலுங்க ஐயா. அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா, சகோதரின்னு நிறைய சொன்னாங்க. எங்களால தமிழ் உலகம் ஃபுல்லா பறந்துருக்கு அப்படின்னு. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர்கள்ல அழகழகான பாடல்கள் வரும். இப்ப கூட பக்கமா மகாநதியில இருந்து ஒரு பாட்டு, சூப்பரான பாட்டு, நம்ம கமல் சார் வந்துட்டு அதுல நடிச்சிருப்பாரு. பொங்கலும் பொங்கலும் பாலு பொங்குது பார்த்து சொல்லடியோ, அந்த மகாநதியை கேட்டு சொல்லடியோ அப்படின்னு ஒரு பாட்டு. நல்ல அர்த்தம் உள்ள பாட்டுங்க ஐயா. ஆனா இப்ப அப்படி பாட்டு வருதாங்க ஐயா? நான் வேணா ஒரு பாட்டு சொல்றேங்க ஐயா, நீங்க முடிஞ்சா, நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, ஒரு அர்த்தம் சொல்லுங்க. சொல்லுங்க. பல்ட்டி பக்கற தரல உடனு பல்தே, பல்தேவா வேர்ல்டு மொத்தமும் அருள உடனு பிஸ்தே. ஆமா, என் பேரை வச்சு எதுக்கு பாட்டு இல்லைங்க. தப்பு 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 தப்பு, இப்படிலாம் பண்ண கூடாதுங்க. உலகம் முழுக்க அருள உடனு பிஸ்தே, இது உலகம் முழுக்க என்ன ஒண்ணா பிஸ்தே பிஸ்தே. இதுல என்னங்க ஐயா மீனிங்? அப்புறம் அடுத்த லைன் கேளுங்க ஐயா, சொல்லுங்க. மக்கரு குக்கருமா போய் தெருல உக்காருமா. என்னங்க ஐயா இதுல என்ன புரியுது எனக்கு? உங்களுக்கு ஏதோ சொல்லுங்க ஐயா. கோளாறு உண்மையாலுமே பாட்டு நல்லா தான் இருக்குது, அர்த்தம் புரியலங்க. அர்த்தமே இல்லைங்க ஐயா, இது வெறும் மியூசிக் எடுத்து அங்கங்க அப்படியே பவுடர் பண்ணி பாடுன்னு போட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க, அதுலயுமே என் பேரோட ஆட் பண்ணிருக்கிறான், பெருமையா இருக்குதுங்க. மேய்க்கிறது எருமைங்க ஐயா. இதுல என்னம்மா விரிவரையாளர் சொல்லுங்க. இத வந்துட்டு எங்களால தமிழ் வளர்ந்துருக்கு, எங்களோட 90 கிட்ஸுங்க ஐயா நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் கேட்டாங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்க உயிருக்கு நேர்னு பாடியிருக்காங்க. நீங்க அப்படியா? அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. ஒரு பாட்டை எந்த அளவுக்கு கெடுக்கணுமோ கெடுத்து வச்சிருக்கீங்க. கெடுத்து வச்சுட்டு உலகம் ஃபுல்லா தமிழ் எங்களாலதான் பரவச்சு, உலகம் ஃபுல்லா தமிழ் எங்களாலதான். மறுபடியும் இந்த பேச்சாளர்கிட்ட பிடிச்சு கேட்டாங்க நம்மளுக்கு. போடுங்க போடுங்க. இது சகோதரி அவர்கள் வந்து சொல்றாங்க அப்படிங்கறது போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நீங்க எல்லாம் பாத்தீங்க ஐயா, செல்லுக்குள்ளேயே எல்லாத்தையுமே பண்ணிடுறீங்க. காலையில எந்திரிக்கிறீங்க, டுடே ஐ எம் ஏர்லி மார்னிங் 9 o'clock. ஏர்லி மார்னிங் 9 o'clockங்கிறத நீங்க சொன்னதுனாலதான் எனக்கு தெரியுது. நாங்கெல்லாம் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே காட்டோட அப்படியே உலாவிட்டு பள்ளிக்கூடங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ சென்ற நாட்கள் எனக்கு இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற இந்த 2K சகோதரிகளோ சகோதரர்களோ என்ன பண்றாங்க, ஏர்லி மார்னிங் 9 மணிக்குன்னு போடுறாங்க. இது என்னங்க ஐயா எனக்கு புரியல. ஆனா வந்து நாங்க தான் கொண்டாடுறோம். இல்ல சகோதரி இன்னொரு பாயிண்ட் வந்து முன்னெடுத்து வச்சாங்க. நாங்க வந்துட்டு பொங்கலை மிகப்பெரிய அளவுல உலக அளவுல செலிப்ரேட் பண்றோம். எனக்கு தெரிஞ்சுங்க ஐயா, உலக அளவுல பொங்கல் செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா 2K கிட்ஸ் மாதிரி எந்த பொங்கலும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. 90 கிட்ஸ் மாதிரி பாரம்பரியமான உடை அணிந்து, சரிங்களா, பச்சரிசி பொங்க வச்சு சுத்தி மஞ்சள் கட்டி செங்கரும்பு அழகா அப்படியே
ஜோடிச்சு அப்படித்தானேங்க ஐயா. இப்ப 2K கிட்ஸ் மாதிரி கொண்டாடணும் அப்படின்னா அரிசிக்கு பதிலா செல்லத்தானையா போட்டு காய்ச்சி பொங்கலா கொடுக்கணும். கண்டிப்பா அவசியம், அதை தான் பண்ணி ஆகணும். அப்புறம் இப்போ இன்னொரு புது ஒரு டெக்னாலஜி 2K கிட்ஸ் கிட்ட, செல்ஃபி அப்படின்னு. அழகான மூஞ்சிங்க ஐயா, அது செல்ஃபி எடுக்கிறேன்னு வாயை இப்படி கோணிச்சுக்குவாங்க. இது என்னது ஐயா? நீங்க சொல்றது யதார்த்தம் தான். நான் கூட இன்னைக்கு காலையில அங்கிருந்து பஸ்ல ஏறினங்க ஐயா. பஸ்ல ஏறும் போது யதார்த்தமா பார்த்தேன், ரோட்டு பக்கத்துல மாணவர்கள் கூட்டம், மாணவிகள் கூட்டம், ஏதோ எல்லாம் போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நான் கூட பிள்ளைக்கு வலுப்பு வந்துருச்சாட்டங்குது, இப்படி நின்னுச்சு வாய் எழுத்துக்கிட்டு. என்னடா இதுன்னு கேட்டா செல்ஃபி. ஆமா செல்ஃபி. அப்ப பாருங்க உலகம் எப்படி கெட்டு போயிருக்கு. வாயை ஒரு பக்கம் கோணைக்கிறதும், கையை ஒரு பக்கம் இழுக்கிறதும், கண்ணை ஒரு பக்கம் தூக்குறதும், புருவத்தை ஒரு பக்கம் விரிக்கிறதும் தான் ஸ்டைல். ஆமா பேசுங்க ஐயா. இதுங்கெல்லாங்க ஐயா நாங்க தான் செலிப்ரேட் பண்றோம். நாங்க தான் தமிழை உலக அளவுக்கு எடுத்து போறோம். தமிழர்களோட மிகப்பெரிய ஒரு அடையாளமே நாகரிகம் ஐயா. இந்த நாகரிகத்தை இவங்க கெடுத்து வச்சுட்டு நாங்க தான் தமிழரை உயர்த்திட்டு கொண்டு போனோம், நாங்க தான் பொங்கல் செலிப்ரேட் பண்றோம். இது எல்லாமே 2K கிட்ஸ் பண்ணலீங்க ஐயா. அதனாலதான் இந்த 90 கிட்ஸ் புலம்புறதா இருக்குது. இன்னொரு விஷயமும் கடைசியான இறுதியா இந்த இதை முடிச்சுக்கிறேன் நேரத்தின் கருதி. நாங்க என்ன சொன்னாங்க, எங்க 90 கிட்ஸுக்கு எப்பயுமே கல்யாணம் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்படி நாங்க 2K கிட்ஸ் மாதிரி கல்யாணம் பண்ண நாங்க விரும்பலைங்க ஐயா. எங்களுக்கு உணர்வு பூர்வமான ஒரு மனைவி, சரிங்களா, அழகான மக்கள், அப்படிதானங்க ஐயா நாங்க வாழ விரும்புறோம். உங்களை மாதிரி காலையில காதல் சொல்லி மதியானம் தாலி கட்டி போற பழக்கம் எங்களுக்கு எப்பயுமே கிடையாதுங்க ஐயா. சரிங்களா, நீங்க தீர்ப்பை எப்படி வேணாலும் கொடுங்க. யதார்த்தம் 90 கிட்ஸ் தான் மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க, மகிழ்ச்சியை தாண்டி உணர்வு பூர்வமாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு நல்லதொரு தீர்ப்பை நீங்க வழங்குவீங்க எனக்கு தெரியுங்க ஐயா. நீங்களும் ஒரு 90 கிட்ஸ்ன்னு தெரியும், 90 கிட்ஸ் என்னைக்குமே நீங்க விட்டு தர மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் தோல்வியை கூட மனசார ஏத்துக்கிற பக்குவம் கொண்ட சகோதரிக்கு ஒரு நல்லதொரு தீர்ப்பை சொல்லுங்க. நீங்க எப்படி வேணாலும் தீர்ப்பு சொல்லுங்க. சகோதரி சொன்னாங்க நீங்க 2K கிட்ஸுக்கு தான் தீர்ப்பு வழங்குவீங்க, அப்பதான் காலையில ஸ்டேட்டஸ் போட முடியும் அப்படின்னு. சரிங்களா, நீங்க ஸ்டேட்டஸ் போடுங்க, ஆனா 90 கிட்ஸா போடுங்க அப்படிங்கறதா என்னோட அர்த்தம். சரிங்களா, சரி, இது வரைக்கும் என்னோட பேச்சு அருமையா கேட்ட மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்றேன். தமிழர்களாகவே தங்களுடைய விழாக்களை கொண்டாடுகிறார்களா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய வினா. ஆனா 90 கிட்ஸ் எடுத்து நாங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம், பானெல்லாம் வைக்கிறோம், பொங்க வைக்கிறோம், கரும்பு வைக்கிறோம் சொன்னாரு. ஆனா கைபேசியை பயன்படுத்தாத 90 கிட்ஸ் உண்டானா வினாக்குறி தான். ஏன்னாங்க உண்மையாலுமே நான் வரும்போது ஏதோ போர் அடிக்குது, செல்ல திருப்பி பார்க்கலாமான்னு ஃபேஸ்புக் போனேங்க. அதில் ஒரு பாட்டியம்மா போடுது, ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பாருங்க இப்போ ஷாப்பிங் வந்திருக்கிறேன், அப்படி பொருள்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு லைவ் போட்டுச்சு. சரி விடு, பாட்டியம்மா 80 கிட்ஸ் 70 கிட்ஸாக இருக்கும், நம்ம 90 கிட்ஸ் சப்போஸ் பண்ணுவோம். நான் உண்மையாக 90 கிட்ஸ் நான் 90 கிட்ஸ் இல்லைங்க, அப்புறம் வெளியே விளம்பரப்படுத்திட்டு கல்யாணம் ஆகாது. நான் சும்மா அப்புறம் அப்படி திருப்பி பார்த்தேன், ஒரு 28 வயசு இருக்குங்க, அக்கா லைவ் போடுறாங்க, தமிழர்களுடைய திருநாளை நாங்கள் காப்பாத்தி ஆக வேண்டும், பாருங்க நண்பர்களே ஜல்லிக்கட்டு நடக்குது, பாருங்க நண்பர்களே பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னு. அப்ப கைபேசி என்பது அனைவரினுடைய கையிலுமே உலாவி கொண்டிருக்கிறது என்பது யதார்த்தம். அந்த கைபேசியை நாம் பயன்படுத்துகின்ற விதத்தில் அது நமக்கு நன்மையா தீமையா அப்படின்றது நம்மளுடைய கையில இருக்கு. இணையம் என்பது அழகான கனி, அதை சுவைக்க தெரிந்தவர்களுக்கு மட்டுமே அழகான கனி, சுவைக்க தெரியாதவர்களுக்கு அது தீங்குதான் கிடைக்கும். நல்ல கனியை நல்லபடியாக பயன்படுத்துங்கள். அப்படியாக அவருடைய வாதத்தினை மிக அருமையாக முன்வைத்திருக்கின்றார் விரிவுரையாளர் நவீன் ஐயா அவர்களுக்கு மக்கள் உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக சிறப்பா பொங்கல் குறித்தான பட்டிமன்றம் காரசாரமா போயிட்டு இருக்குதுங்க. நம்ம ராஜன் லைட் டிவி நீங்க எல்லாருமே ரசிக்கணும், ரசனையோட பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் பேசும்போது எனக்கு ஆர்வம் ஆகுது, இவங்க பேசுறது பக்கம் இவங்க பக்கம் தீர்ப்பு கொடுக்கலாமா, இவங்க பேசுறப்ப இவங்க பக்கம் தீர்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க மணிக்கு வலு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 பேச்சாளர்கள் நம்மகிட்ட பேச போறாங்க. தொடர்ந்து சமூக ஆர்வலர், மக்கள் நாயகன், மேட்டூர் இளம்சிட்டு தமிழ்துறை மாணவர், மேட்டூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையில் பயின்று வரக்கூடிய நவீன் அவர்கள் உங்கள் முன்பு இங்க 2K கிட்ஸ் தாங்க சிறந்தது, அவங்க 1000 தான் 90 கிட்ஸ்ன்னு சொன்னாலும் நாங்க தான் கெத்து, அவங்க வெத்து அப்படின்னு சொல்லி
பேச போறாங்க சரிங்களா? இவங்க பேசட்டும், அதுக்கு பின்னாடி நம்ம என்னன்னு பார்ப்போம். நவீன் வாங்க பேசுங்க. செப்பருதி காலையிலே செங்குருதி வேளையிலே பவானி எனும் சோலையிலே ராஜநிலை தொலைக்காட்சி ஆலையிலே ஞாயிறு எனும் நாளையிலே இத்தகு அழகான பொங்கல் நிகழ்ச்சியில் 2K கிட்ஸ் தான் பொங்கலை சிறப்பா கொண்டாடுறாங்கிறத இந்த தலைப்புல என்னுடைய உரை. நடுவர் அவர்களே சொல்லுங்கப்பா. ஏக்கத்திலும் இருக்க வேணாம், தூக்கத்திலும் இருக்க வேணாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். முதல்ல ஒரு சிரிப்பு. ரைட். எப்படி? முதல்ல ஒரு சிரிப்பு. அப்படியா? பிரமாதப்பா. நடுவர் அவர்களே, உலகில் எத்தனை புலவர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை உழவர்கள் இருக்கிறார்கள் என்பதே முக்கியம் என்று உழவனின் பாதங்களை வணங்கி இது என்னம்மா கண்ணு 90 கிட்ஸ் வணக்கங்க. வணக்கம். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இருக்கும். நாங்க எப்படி பொங்கலை கொண்டாடுவோம்னு சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். காலங்காத்தால எப்படியும் ஒரு 9 மணிக்கு எந்திரிப்போங்க. நடுவர் அவர்களே, 9 மணிக்கு எந்திரிப்போம். அழகா மாப்பிள்ள மாமாங்கிற ஒரு போன் வரும். எப்படிங்க? மாப்பிள்ள மாமான்னு அழகா ஒரு போன் வரும். என்ன வந்திருக்குன்னா, மாப்பிள்ள இன்னைக்கு நம்ம எப்படி பொங்கலை கொண்டாடலாம். அது எப்ப? பொங்கல் அன்னைக்கு முன்னாடி காலையில ஒரு 9 மணிக்கு சொல்லுவோம். அடுத்த நாள் முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி வச்சிருவோம். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எங்க போலாம், யார பார்க்கலாம், எந்த பொண்ணை பார்க்கலாம், எந்த இடத்துக்கு போலாம், என்னென்ன சாப்பிடலாம். இடையில என்ன பொண்ணை பாக்குறேன். பொங்கல்ல வந்து உங்களுக்கு இனிப்பா தெரியுது பொங்கல் தான், எங்களுக்கு இனிப்பா தெரியுது பொண்ணுதான். இதுதான் 2K. நடுவர் அவர்களே, நாங்க 2K கிட்ஸ் தான். என்னைக்குமே நாங்க அழகா பொங்கலப்ப ஒரு பொங்கல் நிகழ்ச்சி எல்லாம் பெரியவங்க எல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. நாங்க அழகா வேட்டி எல்லாம் மடிச்சுக்கிட்டு அப்படி வீச்சு அருவா மாதிரி எப்படி விறுவிறுன்னு எப்படி வீச்சு அருவா மாதிரி விறுவிறுன்னு அப்படி நடந்து அப்படி அழகா போவோம். அழகா போய் ஒரு ஓரமா நிப்போம். நின்னு அப்படி கணக்கா பொண்ணுங்க வரதானே நடுவில் அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப இழிவா 2K கிட்ஸ் அப்படியே நடந்துக்க மாட்டோம். அப்படியே ஒரு ஓரமா நிப்போம். அதுதான் பொண்ணுங்க இருக்கிற பக்கமா அப்படிதான். சரிங்க, கணக்கா மனசுல நினைச்சு என்ன சொல்றாருன்னா, கொச்சையா சொல்ல முடியாது, ஒரு யுவமா சொல்லலாம்னு சொல்றாரு. அவர்களே, அப்படியே ஒரு ஓரமா நிப்போம். அப்படியே கணக்கு கண்ணு அப்படியே கண்ணு வந்து அப்படி கணக்கா நவரும். எந்த பொண்ணு எந்த பொண்ணு எந்த பொண்ணு எந்த இந்த பொண்ணா? நடுவர்களே, பொண்ணை வந்து மனசுலயே சாப்பிட்டு என்ன திரும்ப நினைப்பான், எந்த பையன் பாக்குறான் எந்த பையன் பாக்குறான் எந்த பையன் பாக்குறான் அப்படின்னு. நடுவர்களே, நாங்க வந்து ரொம்ப இழிவோ நடந்துக்க மாட்டோம். பாப்போம், ரசிப்போம், பொங்கலை கொண்டாடுவோம், சிறப்பா இருப்போம். அருமைப்பா. அது எப்படின்னா, இதை வந்து நான் ஒரு பாட்டாவே எழுதிருக்கேன் நடுவர்களே. 4 பொண்ணை பாத்துக்கிட்டு நச்சுன்னு சைட்டு அடிச்சுக்கிட்டு 4 ஊரு வள வருவோம் மாப்பிள்ள, இந்த 90 கிட்ஸ் வேலை செய்யற கேப்ல. அவங்க அப்பா வீச்சருவா தூக்கிக்கிட்டு துரத்துமா மாப்பிள்ள, நான் சுத்தி சுத்தி ஓடுவேண்டா தோப்புல. அப்படியே நடுவர் அவர்களே, அதாவது பொங்கல் என்பது என்ன? இப்போ வந்து 2K கிட்ஸுக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிறது வந்து ரீல்ஸுங்கிறத ஒண்ணு எடுத்துக்கிட்டு நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். இப்ப வந்து ஒரு பொங்கல் நிகழ்ச்சி, எல்லா நிகழ்ச்சியும் நீங்க சொல்லுங்க நடுவர்களே, எல்லா நிகழ்ச்சியும் வந்து மக்களுக்கு எப்படி தெரிய வருது? இன்னைக்கு சமூக வலைதளம் எல்லாமே பேஸ்புக்ல பாக்குறோம், இன்ஸ்டாவில பாக்குறோம், எல்லாம் சமூக வலைதளம் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம். நிறைய டிவியில பாக்குறோம். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல வந்து இதுதான் பண்ணாங்க, இது பண்ணலங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நடுவர் அவர்களே சொல்லுங்க, என்ன ஆதாரம் இருக்கு? தொலைக்காட்சி மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த காலத்துல சொன்னா, இப்ப வந்து ஒரு அந்த காலத்துல வந்து பொங்கல் நீங்க இப்படி கொண்டாடுங்க, இந்த மாதிரி வழக்கங்கள் இருந்துச்சுன்னு சொன்னாதான் தெரியும். ஆனா இந்த காலத்துலயும் எந்த காலத்துல இருக்குன்னா அதுக்கு ஆதாரம் என்ன? 2K கிட்ஸ் அந்த தலைமுறையில கண்டுபிடிச்சு அந்த தொலைபேசி தான் அதற்கு ஆதாரம். நடுவர் அவர்களே, அருமைப்பா. நடுவர் அவர்களே, அந்த தொலைக்காட்சி இல்லைன்னா அந்த காலத்துல வந்து மக்கள் என்னென்ன பயன்படுத்தி இருந்தாங்க, இந்த மாதிரி பொங்கல் நிகழ்ச்சி எப்படி கொண்டாடி இருந்தாங்க, என்னென்ன விதை இருக்கு, எப்படி விதை இருக்கு, என்னென்ன கருவிகள் இருக்கு, எப்படி பண்ணாங்க, எந்த ஒரு செய்தியுமே தெரியாம போயிருக்குமே. இன்னைக்கு 2K கிட்ஸ் வந்து தொலைபேசி பயன்படுத்துறாங்க, ட்ரெண்டிங் பாட்டை பாடிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பழமை எதுவும் மதிக்கல அப்படின்னு சொல்லும் போது என்ன இது, எந்த இது நியாயம்? நடுவர் அவர்களே, அது அநியாயம் தான். பண்ணி நம்ம சொல்ற மாதிரி அநியாயம் தான். என்ன பண்றது? நடுவர் அவர்களே, இப்ப நாங்க எப்படி பொங்கல் கொண்டாடுவோம்னா மகிழ்ச்சியா பொங்கலை கொண்டாடுவோம். ஆனா அவங்க எப்படி கொண்டாடுவாங்கன்னா மாட்டு பொங்கல், ஆட்டு பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல்னு கொண்டாடுவாங்க. ஆனா நாங்க வந்து மச்சான் வண்டியில எங்க போனா மச்சான் பொங்கல், மாமன் பொங்கல், மாமியார் பொங்கல்னு சொல்ல மாட்டோம். அது இந்த கல்யாணம் ஆன அப்படிதான் அநியாயம். நடுவர் அவர்களே, அப்படியே பண்ணக்கூடாது. மக்களே, இதுக்கு நான் பொறுப்பு இல்ல, இதுக்கு அவர்தான். நடுவர் அவர்களே, அந்த மாதிரி மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். நடுவர் அவர்களே, இப்ப வந்து நாங்க வந்து பொதுவா பாத்துறீங்கன்னா பொங்கல்ல வந்து நிகழ்ச்சி நடக்கும்.
அப்படியே நாங்க வந்து எல்லா போட்டியும் நடக்கும். பொங்கலை பொறுத்தவரையும் 2K கிட்ஸோட சிறப்பு பண்பு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, தன்னலம் பாராமல் பொதுநல உணர்வோடு எல்லா விளையாட்டு போட்டிகளும் எல்லா மக்களும் மகிழ்ச்சியா கொண்டாடுங்கிறதுக்காக ஒரு உணர்வோடு இருக்கிறது 2K கிட்ஸ். நீங்க என்ன நடுவர்கள் சொல்றீங்க? நீ சொன்னா சரியா தான் பாருங்க. சொல்லுப்பா. வந்து நாங்க எல்லாத்துக்கும் எல்லா போட்டியும் நடத்தும் நடுவர்களே, எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கணும். எங்களை பொறுத்தவரையும் 2K கிட்ஸோட மனப்பான்மை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க மட்டும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது, எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லா விளையாட்டு போட்டி நடத்தும் நடுவர்களே. கயிறெறிதல், குண்டெறிதல், கயிறிழுத்தல், ஓட்டப்பந்தயம், பானை உடைத்தல். பானை உடைத்தல பாத்துட்டீங்கன்னா வச்சுக்கோ நடுவர்களே, அது ஒரு நகைச்சுவையா நடத்துவோம். பானையை கட்டிட்டு பானையை உடைக்க மாட்டாங்க, பக்கத்துல இருக்க யானை மாதிரி தலையை உடைப்பாங்க. அப்படித்தாமா நடந்து போச்சு எங்க ஊர்லங்க. ரொம்ப விமர்சையா நடக்கும் அந்த விளையாட்டு விழாக்கள்லாம். அப்படியே கோலாகலமான கூட்டம். ஒரு 500 பேர் இருக்கிறாங்க. மேல பானை கட்டி இருக்கிறாங்க. பானை கட்டி படத்துல வர காட்சி மாதிரியே தாங்க உண்மையால நினைச்சு கண்ணை கட்டி விட்டாங்க ஒருத்தர். டே மச்சான், என் மாமியா இருக்கிறப்ப திருப்பி விட்ட, உனக்கு 1000 ரூபாய் காசு ஒரு கட்டி பண்ணிட்டாங்க. கண்ணை லைட்டா ஓப்பன் விட்டு, மச்சான் லைட்டா சுத்திக்கா. அதான் பாத்துக்கா, கிழக்கு பக்கமா 3வது ஆளா நிக்குது உன் மாமியா. போ. கண்ணை லைட்டா பார்த்துட்டு மிஸ்ஸிங் பார்த்துட்டு போனவன போட்டாங்க. டபக்குன்னு ஒரு போடு. பானை உடைஞ்சுன்னு நினைச்சீங்களா? என்ன உடைஞ்சிருக்கான்? மாமியார் மண்டை உடைஞ்சு போச்சுங்க. இப்படிதான் நீங்க பொங்கல் போயிட்டு இருக்குது. பேசுங்க நடுவர் அவர்களே. இப்ப வந்து நாம ஒரு நிமிஷம் சிரிக்க வேணும். சொல்லு. சிரிச்சு நாம முறைச்சு மட்டும் பேசக்கூடாது. சிரிக்கிற இடத்துல சிரிச்சு பேசணும், முறைக்கிற இடத்துல முறைச்சு பேசணும், இடிக்கிற இடத்துல இடிச்சு பேசணும், பிடிக்கிற இடத்துல பிடிச்சு பேசணும், நடிக்கிற இடத்துல நடிச்சு பேசணும். அப்படி பேசிட்டே போகணும். நடுவர் அவர்களே, இந்த மாதிரி நாங்க மகிழ்ச்சி எங்களுக்காக சந்தோஷம் தாங்க. சந்தோஷமா இருக்கணும், எல்லாமே சந்தோஷமா இருக்கணும். இப்ப நீங்க 2K கிட்ஸ் பாத்துக்கிட்டீங்க, அந்த காலத்துல வந்து 90 கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த காலம் அது எப்படி ஒரு பாடல சொல்றேன். அவள் வருவாளா அவள் வருவாளா என்னோடு போன வைக்க அவள் வருவாளா அவள் வருவாளா. நானும் அப்படிதான் ஏங்கிட்டேன். அவள் வருவாளா வள்ளிய, மறுபடியும் அவள் வருவாளா வள்ளிய. என் ஸ்டூடெண்ட் வந்தான். சார் நான் சார் கத்திட்டு இருக்கிறீங்க. ஒண்ணு இல்ல தம்பி, வருவாளா வருவாளான்னு கத்தி பக்கத்துல வட சொல்ற பாட்டி வந்துட்டு சார். பாட்டி வந்துட்டு இருக்குது. எதுக்கு சார் கத்துனீங்க அப்படின்னா, அப்படிதான் இந்த பிள்ளைங்க கத்தி விடாத, வேற யாரும் வந்துருவாங்க. நடுவர் அவர்களே, அந்த மாதிரி 90 கிட்ஸ் கடைசி வரையும் வருவாளான்னு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். நடுவர் நாங்க வந்து வருவாளான்னு காத்திருக்க மாட்டோம். வரதெல்லாம் வந்து பாத்துருவோம். பாத்துருவோம், நீங்க தப்பா நினைக்காதீங்க. இப்படி கண்ணால பார்ப்போம், காதால கேட்போம், இதயத்தை கொடுப்போம். அப்படி ஒரு மகிழ்ச்சியா அந்த காலகட்டத்துல வந்து 90 கிட்ஸ் காலகட்டத்துல வந்து ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு, மாடு பிடித்தல், வலு தூக்குதல், கல் தூக்குதல், முத்தெடுத்தல், நீரில் முழுக்க முத்தெடுத்து, இத்தகைய பல்வேறு விளையாட்டுகள் இருந்தது என் பாட்டன் காலத்தில். அதனால எதுவுமே குறை சொல்லவில்லை. தெரியுது, எல்லாரும் சொல்றாங்கல்ல, கடலில் மூழ்கியவன் என்ன எடுப்பான்? முத்து. காதலில் மூழ்கியவன் பிச்சைதாயா எடுப்பான். பேசுங்க நடுவர் அவர்களே. அந்த காலத்துல இத்தகைய விளையாட்டுகள் இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல வந்து அந்த விளையாட்டுகள் நாங்க வந்து முறை மாத்தல் நடுவர்கள். அந்த விளையாட்டுகள் அப்படியே இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இருக்குதுப்பா. யாரோட தவறு? நாம வந்து அந்த மூதாதையர் வந்து மாணவர்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி தரல இந்த விளையாட்டுகள் விளையாடுங்கன்னு. ஜல்லிக்கட்டு போனா வந்து உயிர் வந்து போயிருந்தா அதெல்லாம் போகாதுரா அப்படின்னு சொன்னாங்க. கல்லு தூக்குனா மூச்சு பிடிச்சி அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து இளைஞர்கள் வந்து அந்த போட்டிகளை நடைமுறை வச்சிருக்காங்க. நடுவர்களே, வழுக்க மரம் ஏறுறது, வழுக்க மரம் உந்தி வழுக்க மரம் ஏறுறதா நடுவர். அந்த 90 கிட்ஸ் நீங்க புரிஞ்சுக்க நடுவர். 90 கிட்ஸ் வழுக்க மரத்துல இப்படி ஏறுவாங்க, சீட்டு வச்சு ஏறுவாங்க நடுவர்களே. நாங்க வந்து வழுக்க மரத்துல வந்து நாங்க எங்களோட வலுவை பயன்படுத்தி ஏறுவோம் நடுவர்களே. வழுக்கு மரம் நடுவுலே, வழுக்கு மரம், ஓட்டப்பந்தயம், பலூன் ஊதுறது, லாங் ஜம்ப், நீளம் தாண்டுதல், பானை உடைத்தல், நடனம், நாட்டியம், கலை நிகழ்ச்சி, பாட்டியின் மண்டையை உடைத்தல். நல்லா நோட் பண்ணிக்க. பானை உடைத்தல், பலூன் உடைத்தல், புறா பிடித்தல். நடுவர் புறா பிடித்தல் விளையாட்டு கேட்டிருக்கீங்களா? இல்ல புதுசா தலைவர் ரொம்ப புதுசா இருக்கு. நடுவர்களே, புறா வந்து பறக்க விடுறது இல்ல, நம்மளுக்கு காதல் ஜோடி புறாவை பிடிக்கிறது. அது எப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு திருமணமான ஒரு பெண்ணை வந்து ஒரு குழு நிக்க வச்சு நம்ம அவனோட கணவன் வந்து போய் கண்டுபிடிச்சு பிடிக்கணும். புறாவை கண்டுபிடிச்சு அழகா ஒரு இடிக்கணும் நடுவர்களே. ஆனா நடுவர்களே, இத்தனை போட்டிகள் வந்து இந்த காலத்துல இளைஞர்கள் வந்து புது போட்டிகள், செங்கலை வந்து காலில் மாத்தி வச்சு எடுக்கிறது, தண்டால் எடுக்கிற போட்டி, இத்தனை போட்டிகள் வந்து இந்த கால இளைஞர்கள் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. 2K கிட்ஸ் புதுசா நல்லா எப்படி நிகழ்ச்சி வந்து ரொம்ப செலிப்ரேஷனா பண்ணலாங்கிறத வந்து நடைமுறைப்படுத்தி வச்சிருக்காங்க நடுவர்களே. இப்ப அந்த காலத்துல 90 கிட்ஸ் மாதிரியே இருந்தா இந்த காலத்துல இத்தனை புது விளையாட்டுகள் உருவாயிருக்குமா நடுவர்களே? சொல்லுங்க நடுவர்களே. ஆனா நீ சொன்ன அந்த கட்டிப்புடி விளையாட்டும்
அந்த சொற்சொய் விளையாட்டும் புதுசா இருக்கு தம்பி, ரொம்ப புதுசா இருக்கு, பேசுங்க. நடுவர் அவர்களே, பொங்கல் நிகழ்ச்சி நீங்களும் சந்தோஷமா இருங்க, நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க பொங்கல் வைங்க, நாங்க பொண்ணு பொங்க வைக்கிறோம் சொல்லாம. புரியுதுங்களா? சரியான பாயிண்ட் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, நாங்க வந்து நடனம் ஆடுவோம், யாரு கூடன்னு கேட்க கூடாது. எனக்கு தெரியும்பா, அங்க ரெக்கா டான்ஸ் ஆட வர பொண்ணு கூட தானே நடுவர். அவங்க மேல ஆடுவாங்க நடுவர்களே, நாங்க கீழே ஆடுவோம். எப்படி நடுவர்களே? தனித்தனி ஆட மாட்டோம், எங்களுக்குள்ளேயே ஒரு நட்புறவு இருக்கு நடுவர்களே. சினம் என்னும் சேர்ந்தாரைக்குள்ளே நடுவர்களே. சொல்லுங்க நடுவர்களே. நீங்க ஆடல, உங்களை ஒருத்தன் ஆட்டி வைக்கிறான்பா, ஆட்டி வைக்கிறான். சரியா நடுவர்? அது கண்ணுதான் நடுவர்களே, அது பொண்ணுதான். நடுவர்களே, நாங்க வந்து மகிழ்ச்சியா இருக்க முக்கிய காரணம் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி தான். நான் பொய் சொல்லல நடுவர்களே. இந்த மாதிரி நிகழ்ச்சியில வந்து நாங்க எப்பயுமே ஒரு பிரிவு இல்லாம இருப்போம், ஒரு ஒற்றுமை தன்மையோட இருப்போம். இந்த செய்தி வந்து உலகத்துல வந்து தொலைபேசி என்ற ஒரு அங்கம் வந்ததற்கு பின்பே தான் ஒரு செய்தி இங்க நடக்குது, இங்க நடக்கலைங்கிற ஒரு செய்தி தெரியும் நடுவர்களே. நீங்க இதுக்கு என்ன மாற்று கருத்து சொல்றீங்க? இல்லப்பா, கண்டிப்பா இந்த தொலைபேசி வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விளையாட்டுகள் மக்கள் மத்தியில் பரவி இருக்கிறது. அதே போல நன்மை எவ்வளவு இருக்கிறதோ அதே போல தீமை பரவி கொண்டுதான் என்கிட்ட விளையாட்டு பரவி கொண்டிருக்கிறது. உண்மையாலுமேங்க, நான் சொன்ன மாதிரிதான், முன்னாடியே சொன்னேன், நான் ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் உஷாரா வந்துருக்கணும். கிளாஸ் ரூம்ல தான் ஏமாந்தல. எங்க ஊருக்கு போனேங்க, நானே வாரத்துக்கு ஒரு டைம் தான் விடுதி எடுத்துட்டு போறேன். போகும்போதே பஸ்ல போயிட்டு இருந்தேன், எங்க ஊர் வேற மலைப்பகுதியா கடந்து போகணும். போகும்போது டே க்ளோவில் வர்றான், பாம்பு போறான், அட்டா டே போடுறான் வெடிக்கிறான். ஐயோ, போற பஸ்ல எவனா பாம்பு வச்சிருப்பா அப்படி நான் படிக்கட்டு ஓரமா எழுந்திரிச்சு போறேன். இங்க பார்த்தா செல்லுல விளையாடிட்டு இருக்கிறானுங்க. அப்ப மாணவர்களையும் இளைஞர்களையும் கெடுத்து கொண்டிருப்பதும் இந்த கைபேசி தான், அவர்களை வளர்த்து கொண்டிருப்பதும் இந்த கைபேசி தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரியான கூற்று நடுவர்களே. 90 கிட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த காலத்துல தொலைபேசி பயன்படுத்துறாங்களா இல்லையா நடுவர்களே? நீங்களே சொல்லுங்க. பயன்படுத்திட்டு இருக்குதான் இருக்கிறாங்க. அதாவது இப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மனுஷன் மனைவி இல்லாம கூட இருந்துருவான், இந்த கைபேசி இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்ல. எப்ப பார்த்தாலும் மொபைலையே படக்கு 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 படக்குன்னு தொடங்கிட்டு இருக்கிறானே படுவாவி. நடுவர்களே, இப்ப எனக்கு நீங்க சொன்ன வாட்டி எனக்கு ஒரு கருத்து ஞாபகம் வருது. அந்த காலத்துல பாட்டில என்ன பண்ணுவாங்க, கொள்ளு இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. அந்த காலத்துல கொள்ளு இல்லாம இருக்கவே முடியாது. ஆனா இந்த காலத்துல செல்லு இல்லாம இருக்கவே முடியாது நடுவர்களே. கரெக்ட் தான்ப்பா. செல்லுதான் நடுவர்களே ஒரு மனிதனை ஆட்டி படைக்குது, ஆட்டமும் வைக்குது நடுவர்களே. கண்டிப்பா நடுவர்களே, பொங்கலை வந்து நாங்க மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். ஆண் பெண் என்ற ஒரு பாகுபாடு இல்லாம ஒற்றுமை தன்மையோடு கொண்டாடுற நடுவர்களே. இந்த செய்தியை வந்து நாங்க தொலைபேசி மூலம் உலக மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். பொங்கல் வந்து நடுவர்களே, இப்ப ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து வட மாநில ஒரு கொரியன் சேர்ந்த ஒரு ஆணை வந்து திருமணம் செய்து கொண்டிருக்கிற நடுவர்களே. கண்டிப்பா பதிவு செஞ்சே ஆகணும். ஏன்னா இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அந்த கொரியனுக்கு அடிமையாக கிடக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என் தோழி ஒருத்தர் இருக்கிறாங்க, கொரியன்னா பைத்தியம், அப்படி ஒரு பைத்தியம். நான் கட்டினா கொரியன் தான் கட்டுவேன், இல்லைன்னா கட்ட பிரம்மச்சாரியா வாடுவேன்னு சொல்லிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுங்க நவீன். அவங்கள நடுவர்களே, இதுல ஒரு சிறப்பு என்னதான் ஒரு குறை இருந்தாலுமே, நம்மளுடைய தாய்மொழியையும் நம்ம தாய் மரபையும் நம்ம தமிழர் பண்பாட்டையும் பிற ஒரு நாட்டுல வந்து நம்ம உருவாக்குன்னு அந்த பரப்புன்னு சொன்னா ஒரு நம்மளோட தமிழை சேர்ந்த சிங்க பெண்ணுக்கு ஒரு சிறந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா என்னுடைய தோழிக்கு தான் அந்த வார்த்தை சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தை நான் கொரியன்ல கொண்டுட்டு போய் புகத்தியே ஆகுவேன். நம்ம பாரம்பரியமும் அங்க தெரியணும். என்கிட்டப்பா பேசும்போது உண்மையாலுமே அந்த பொண்ணு போன் பண்ணிச்சு, சிக்காக்கோ மக்காக்கோ என்னம்மா இது கொரியன் லாங்குவேஜ் தான். எப்படி போயிட்டு இருக்குது பாரு உலகம். சொல்லுப்பா, பேசுப்பா. நடுவர்களே, அந்த காலத்துல வந்து ஒரு பொருளை தூக்குனா என்ன நடுவர்களே பண்ணுவாங்க, ஏழேலா ஐலசா. புடிச்சியிலு ஐலசா, புடிச்சியிலு ஐலசா, இருக்கப்புடி ஐலசா, இழுக்கப்புடி ஐலசா, இருக்கப்புடி ஐலசா. மனைவியில கவிஞர் அந்த பொருள கவிஞர் நடுவர்களே. அது மாதிரி. ஆனா இந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, வீடுல பானை உடைஞ்சிருச்சு, யானை வந்துருச்சு, பூனை கத்துது, இது சகுனம், விறகு சாயங்காலம் தூக்கிட்டு போக கூடாது, பள்ளி கத்தக்கூடாது, அப்படியே அந்த காலத்துல வந்து ஒரு நடைமுறை பயன்படுத்தி நடுவுல. ஆனா வந்து நாங்க பாத்தீங்கன்னா இந்த காலத்துல அந்த மாதிரி சாங்கிய சம்பிரதாயம் பார்த்துருந்த நடுவுல இத்தகைய நிகழ்ச்சியை வந்து நாங்க எப்படி நடுவுல சிறப்பா கொண்டாட முடியும், அதை நாங்க எதுவும் பாக்குறதே இல்லை நடுவர்களே. நடுவர்களே சொல்லுங்க. பொங்கல் நிகழ்ச்சிங்கிறது வந்து நடுவர்களே பொதுவான நிகழ்ச்சி.
பொதுவான நிகழ்ச்சி பொங்கல் நிகழ்ச்சி. உங்களுக்கும் உண்டு எங்களுக்கும் உண்டு, இப்பொழுதும் உண்டு அப்பொழுதும் உண்டு எப்பொழுதும் உண்டு நடுவர் அவர்களே. இந்த நிகழ்ச்சி நாம ஒற்றுமையோட கொண்டாடணும். 2K கிட்ஸ் நாங்க எங்களுடைய நடைமுறைக்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சி ஒரு புத்தாடைகள் அணிஞ்சு ட்ரெண்டிங்ல காப்பு போட்டுக்கிட்டு மத்தவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு சிறப்பா கொண்டாடுவோம் நடுவர்களே. ஒரு நகைச்சுவையா ஒரு மகிழ்ச்சியா கொண்டாடு நடுவர்களே. எந்த ஒரு பாகுபாடுமே எங்களுக்குள்ள இருக்காது நடுவர்களே. நீங்க என்ன நடுவர் சொல்றீங்க? உண்மையா பொய்யா நடுவர்களே? கரெக்ட் தான்பா. ஆப்பு சீவரதான் இவங்கள, ஆப்பு அடிக்கிறதா இவங்களே கொண்டாடுறாங்க. அதுதானே உண்மை, அதுதான். ஆனா உண்மையாலுமேங்க இந்த இளைஞர்கள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா மிகப்பெரிய வினாக்குறீங்க. ஏன்னா பர்த்டே செலிப்ரேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலுமே பார்த்தா நீங்க நிறைய சமூக வலைதளங்கள்ல பாக்கலாங்க. கேக் எடுத்துட்டு போய் அந்த பையன் மூஞ்சி மலப்புறது, முட்டையை கலப்பி ஊத்துறது, அவனை போட்டு அடிக்கிறது, எத்தனையோ பேர் அதனால் உயிரிழந்து இருக்கிறாங்க. தயவு செய்து மாணவர்களே, இளைஞர்களே, அவனை அடிப்பதோ துன்புறுத்துவதோ அவனுடைய பிறந்த நாள் அல்ல. 4 ஏழைக்கு உதவு கட்டுங்க. 4 சாப்பாடு இல்லாத இருக்கிற ஏழைக்கு சாப்பாடு வந்து 4 பசங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. படிக்க முடியாத பையனை படிக்க வைக்க. அப்படி பண்றீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய வெற்றி, அதுதான் உங்களுடைய சாகசம். 2K கிட்ஸா இருந்தாலும் 90 கிட்ஸா இருந்தாலும் உங்களுடைய வழக்கம் என்பது யாரோ ஒருவருக்காக நீங்கள் உதவி செய்து கடவுளினுடைய பிள்ளையாக மாறுங்கள், கடவுளாக மாறுங்கள் என்று சொல்லுகிறேன். உண்மையாலுமேங்க எனக்கு தான் இப்போ வருத்தமா இருக்குது, உங்களுக்கு இருக்கு இல்லையோ. இவங்களும் பேசுறாங்க, அவங்களும் பேசுறாங்க. இவங்களும் காரசாரமா சொல்றாங்க, அவங்களும் காரசாரமா சொல்றாங்க. இவங்களுக்கு தீர்ப்பு சொன்னா இவங்க கிட்ட இருந்து பிரச்சனை, இவங்களுக்கு தீர்ப்பு சொன்னா இவங்க கிட்ட இருந்து பிரச்சனை. எனக்குதான் என்ன பண்றதுன்னே தெரியல. தொடர்ந்து இறுதியா ஒரு பேச்சாளர் இருக்கிறாங்க, அவங்க நச்சு நச்சு நச்சுன்னு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம மேச்சேரியை சார்ந்த ஜோதி பிரியா BA டி கோஆபரேட்டிவ் மேச்சேரி தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய பேச்சாளர் மா ஜோதி பிரியா அவர்களுடைய வாதத்தை முன்பாக தற்போது வைக்க இருக்கிறார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வள்ளுவனின் அடிகளை வணங்கி இந்த உலகமே போற்றும் தைத்திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்கு ஆணிவேராக அமைந்த உழவர்களையும் உழவு தொழிலையும் போற்றி வணங்கி இந்த காலத்துல சிறப்பாக கொண்டாடுறவங்க பொங்கலை இந்த 90ஸ்களே என்று பெருமையோட பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, சொல்லுங்கம்மா. எதிரணியில இருந்து சொன்னாங்க, நாங்க பொங்கல்னா பெண்ணதான் கொண்டாடுவோம், பொங்கல்னா பெண்ணதான் கொண்டாடுவோம். எப்படி சொன்னாங்க? பொங்கல்னா பெண்ணதான் கொண்டாடுவோம், பொங்கல்னா பெண்ணதான். அதே தான் சொன்னாங்க. சொல்லுங்க நடுவர் அவர்களே. இதுல இருந்தே தெரியுதுங்களா இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு ஏன் நம்ம பொங்கலை கொண்டாடுறாங்கிறதே தெரியல நடுவர் அவர்களே. பொண்ணதாங்க கொண்டாடுறாங்க, பொங்கலை எப்படி கொண்டாடுறாங்க சொல்லுங்க. ஆனா நாங்க அப்படி இல்லைங்க, எங்க 90ஸ்கள் அப்படி இல்லைங்க. பொங்கலை ஏன் கொண்டாடுறோம்? இந்த பொங்கலை இந்த உலகமே போட்டுறதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், எங்க உழவர்கள் தான் நடுவர் அவர்களே. எங்க உழவர்களுக்காக மட்டும்தான், அவர்களுக்காக மட்டும்தான் நாங்க இந்த பொங்கலை கொண்டாடுறோம். அவங்க மட்டும் இல்ல, அவங்கள கௌரவிக்கிறதுக்கு மட்டும்தான் நடுவர்கள் எங்க பொங்கலை கொண்டாடுறோம். உழவில்லையே உலகில் எவ்வுயிரும் இல்லை. உழவு தொழில் அப்படின்றது மறுபடியும் நாங்க சொல்றோம். விவசாயி இல்ல, விவசாயி அழிஞ்சுட்டான் அப்படின்னாவே நம்மளுடைய சமுதாயம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மனித இனம் அழிந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் பொருள். அதை அழிய விடாமல் காப்பாற்ற வேண்டும். அதை தான் ஒவ்வொரு பேச்சாளர்களும் உங்கள் முன்பு எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். பேசுங்க மதம். நடுவர்களே, நாங்க பொங்கல் கொண்டாடுறோம் எதிரணியில இருந்து சொல்றாங்க. அவங்க என்ன பொங்கல் கொண்டாடுறாங்க? இன்னைக்கு நினைக்கிறோமா? அதே வெண்பொங்கல் தான். ஆனா இன்னைக்கு எத்தனை ஜெனரேஷன் கீழே சேத்துல கால் வச்சு நாங்க பொங்கல் கொண்டாடுறோம்னு சொல்றவங்க யாராவது ஒருத்தராவது இருக்காங்களா நடுவர் அவர்களே? வாய்ப்பே இல்லமா. டைல்ஸ்ல இல்ல காரையில மண்ணுல காலை வைக்கிறதே இல்ல. அப்படி டைல்ஸ் பக்கத்துல வந்து கார் நிக்கும், படக்குன்னு ஏறுவாங்க, டப்புன்னு கிளம்பிடுவாங்க. இவங்கதான். ஆனா நாங்க அப்படி இல்ல நடுவர் அவர்களே. நாங்க எத்தனை வகையான பொங்கல் மட்டும் கொண்டாடுறோம் தெரியுங்களா? என்னன்னா சக்கரை பொங்கல், அப்புறம் வெண்பொங்கல், அதுக்கப்புறம் வெள்ளை பொங்கல், அதுக்கப்புறம் வெள்ளை பொங்கல், இனிப்பு பொங்கல், கார பொங்கல், எத்தனை பொங்கல் சொல்லுமா சொல்லுமா. இதுதான்ப்பா 2K கிட்ஸ்க்கு தெரிஞ்ச பொங்கல். ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச பொங்கல் சக்கரை பொங்கலோ, வெண்பொங்கலோ, மிளகு பொங்கலோ, இல்ல பச்சரிசி பொங்கலோ கிடையாதுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச பொங்கல் எல்லாமே ஃபர்ஸ்ட் போகி திருநாள், காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், கடைசியா இருக்கிறது இந்த பொங்கல் தாங்க. அது எதுக்காக கொண்டாடுறோம்னு தெரியாமயே நாங்க பொங்கல் வந்தா பொண்ணை பார்ப்போம், பொங்கல் வந்தா பொண்ணை பார்ப்போம், இல்லன்னா நாங்க பண்ண பார்ப்போம், பொங்கல் வந்தா பொண்ணை பார்ப்போம், பொங்கல் வந்தா பொண்ணை பார்ப்போம்.
எப்படி பொங்கல் வந்தா பொண்ணை பாப்போம், இல்லன்னா நாங்க மண்ணை பாப்போம்னு சொல்றாங்க நடுவர். இன்றைய ஜெனரேஷன் வந்து பொங்கல் வந்தாலும் பொண்ணை பாப்போம், பொங்கல் வரலனாலும் பொண்ணை பாப்போம். காரணம் இது, பண்டிகை வந்துருச்சு பொண்ணை பாக்குறேன், திருவிழா வந்துருச்சு பொண்ணை பாக்குறேன், பொங்கல் வந்துருச்சு பொண்ணை பாக்குறேன், தீபாவளி வந்துருச்சு பொண்ணை பாக்குறேன். காரணம் தான் அது, வேற. இதுல அவங்க சொன்ன பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட்லயாவது சொந்த பந்தத்தை குறிப்பிட்டு இருக்காங்களா? எங்களுக்கு தெரிஞ்சது பொண்ணோ இல்ல வேறையோ எதுவும் இல்லைங்க. நாங்க ஒரு திருவிழான்னு வந்தா நாங்க சொந்த மத்தத்தோட கொண்டாடணும், அதுக்கு பேரு தானே எங்களுக்கு திருவிழா. இல்லைன்னா அதுக்கு பேரு திருவிழாவே கிடையாது. நீங்க பொண்ணை பாக்குறேன்னு சொல்றீங்களே, நீங்க டெய்லி ஒரு பொண்ணை தானே பாத்துட்டு இருக்கீங்க, பொங்கல் அன்னைக்கு மட்டுமா பொண்ணை பாக்குறீங்க? சரியான கேள்விதான். அதே பொண்ணை எத்தனை தடவை பார்த்திருப்பீங்க, அதே பொண்ணை எத்தனை தடவை சாரி கட்டிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பொண்ணு பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா தெரியுறாங்களா? கேளுங்க நடுவர் அவர்களே. ஆமா கேட்டுக்கலாம், பஸ்ல போகும்போது நம்ம கேட்டுட்டே போலாமா, நறுக்கு நறுக்குன்னு கேக்குறோம், படக்கு படக்குன்னு பதில் சொல்றாங்க. நீங்க பேசுங்க. ஆனா எங்க 90s கிட்ஸ்க்கு அப்படி இல்லைங்க நடுவர் அவர்களே. நாங்க பொங்கல் கொண்டாடுவோம், எப்படி தெரியுங்களா? பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க சொந்த பந்தம், தெரிஞ்சவன் தெரியாதவன், நண்பர்கள், இருக்கிறவன், சொல்லுங்க, தெரிஞ்சவன் ஓகே, தெரியாதவன் ஃப்ரெண்ட்ஸுங்க, விளக்கமா சொல்லுமா, நான் வேற பயந்துட்டேன். எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்க எல்லாருமே எல்லாத்தோடயும் சேர்ந்து நாங்க கொண்டாடுவோம் நடுவர்களே. இவங்க இதுல ஒரு பாயிண்ட்ஸ் ஆகுது நாங்க பொண்ணுன்னு தான் சொல்றாங்களே ஒழிய சொந்த பந்தம் அப்பா அம்மான்னு யாராவது ஒருத்தரையாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களா நடுவர்களே? என்னப்பா பண்றது, அறியா புள்ள தெரியாம பண்ணி பிடிச்சு பேசுமா. சரி, அடுத்த நாள் காணும் பொங்கலா, அதுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல்னு சொல்றோமே, அந்த மாட்டுப்பொங்கல் ஏன் கொண்டாடுறாங்க? நம்மளுடைய உழவு தொழிலுக்கு வந்து அந்த மாடுகளானது உதவி பண்ணிட்டு இருக்குது, அதை நம்ம வாழ்த்தணும் வணங்கணும் அப்படின்றதுக்காக மாட்டு உழவு தொழிலுக்கு அடிப்படை காரணமே கால்நடைகள் தான். இந்த கால்நடை அந்த காலத்துல டிராக்டர் கிடையாது, டிராக்டர் இல்லாததுனால காளை மாடுகளை தான் ஏறுதழுவல் வச்சு காளை மாடுகளை தான் வச்சு நம்ம வந்து உழுது எல்லாமே பண்ணணும். அவங்கள கௌரவிக்கிறதுக்காக தான் நம்ம மாட்டுப்பொங்கல் கொண்டாட நடுவர் அவர்களே. ஆமாமா, இன்னைக்கு கால்நடை இல்லாம போச்சு, காலால் நடக்கிற நடையும் இல்லாம போச்சு. உண்மையால யதார்த்தங்க. ஏன்னா மாட்டை வச்சுக்கிட்டா சாணம் போட்டுருமா, அந்த இடம் அசிங்கமாயிருமா. ஆனா இவனுக்கு பால் வேணும். பால் எப்படி குடிக்கிறான்? பாக்கெட் பால், ரசாயனம் கலந்த பாலை குடிக்கிறான். பேசுங்க. இப்ப இருக்கிற எத்தனை ஜெனரேஷன் மாட்டு பொங்கலை கொண்டாடுறாங்க? ரொம்ப குறைவுதாம்மா. மாட்டுப்பொங்கலை யாருமே பாக்குறதுக்கு கூட வாய்ப்பு இல்ல. மாட்டுப்பொங்கல் கால்நடைகளை கொண்டாடுற, கால்நடையா நடக்கணுமான்னு கேக்குறாங்க. இப்ப காணும் பொங்கல் எல்லாமே காணாத போயிடுச்சு நடுவர் அவர்களே. உண்மையானதாங்க, யதார்த்தம் தான். காணும் பொங்கல் எல்லாமே காணாம போச்சு. ஆனா சில கிராமங்களில் இன்றளவும் பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். எங்க வீட்டுல எல்லாம், எங்க கிராமத்திலாம் உண்மையாலுமே மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுடைய கொம்பை எல்லாமே சீவிட்டு, அதுக்கு வண்ணம் பூசி, அதுக்கு படையிலிட்டு பூசையிட்டு ஒரு நாள் சிறப்பா நடக்கும். அந்த மாதிரி தனிப்பட்ட ஒவ்வொரு கிராமங்கள் மட்டும்தான் இப்படி இருக்குது. சில இடங்களில் மட்டும்தான் இப்படி இருக்குது. ஆனா பல இடங்களில் அது அழிவு வந்து விட்டது, அழிவு நடைக்கு வந்து விட்டது. பயன்படுத்துகின்ற எண்ணம் இல்ல. எப்படி இங்க பாத்தீங்களா, இப்ப இன்னொன்னு வந்துருச்சுமா, 3D 4D அந்த டி இந்த டி வந்து அப்படி பிக்சர் வைக்கிறாங்க, பக்கத்துல போய் நிக்கிறாங்க, படக்குன்னு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க, டடக்குன்னு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. இதுக்கு மாட்டை வாங்கி திட்டுவாங்களா? பேசணுமா நடுவர் அவர்களே? இன்னைக்கு அவங்க சொல்றாங்க நாங்க பொங்கல் கொண்டாடணும். நாங்க இப்ப எப்படி எல்லாம் பொங்கல் கொண்டாடணும்னு தெரியுங்களா? சொல்லுமா. ஒவ்வொரு நாளும் நாங்க இன்னைக்கு இருப்பாங்க, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு கிடையாது. இன்னைக்கு இறந்துட்டாங்கன்னா அவங்க ஸ்டோரி போடுறாங்க, ஐயோ இவங்க என்ன சொல்றாங்க ரிப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கண்ணு தண்ணி விடுறாங்க. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு. நடுவர்களே, ஆப்போசிட் பார்ட்டியா அவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த இந்திரன் கெட்டதும் பெண்ணாலதான், அந்த சந்திரன் கெட்டதும் பெண்ணாலதான். இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, நவீன் கெட்டதும் பொண்ணாலே, நீங்க கெட்டதும் பொண்ணாலே. பேசுமா. எதிரணியில இருந்து பேசியிருந்தாங்க ரம்யா மேடம். என்ன சொன்னாங்க, நாங்க வந்துட்டு எங்களுக்காக பாட்டு எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு பாட்டு பண்ணாங்க. நடுவர் அவர்களே, நண்டு கொளுத்தா வளையல தங்காதாமா. அதனால எங்க பாட்டை நாங்க எழுதுனாங்க, 90s கிட்ஸ் நாங்க எழுதுனாங்க. அது 2K கிட்ஸ்ல வெளியே வந்தது. எந்த 2K கிட்ஸ் அந்த பாட்டு எழுதுனாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஆமாமா, அது என்னமா பழைய பாட்டு எல்லாமே இப்ப ட்ரெண்டிங்கா எடுத்துட்டு வந்துறாங்க. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி, அப்புறம் சொல்லுங்க வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு அப்படின்ற பாட்டுலாம் பழமையானதான். ஆனா 2K கிட்ஸ் அதை எடுத்துக்கிட்டு நாங்க தான் ட்ரெண்ட் பண்ணோம், நாங்க தான் போஸ்ட் போட்டோம், நாங்க தான் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. யதார்த்தம் தான். பேசுங்க. நடுவர் அவர்களே, அவங்க எல்லாம் பொண்ணு என்ன சக்கரை சுவை பொண்ணு சுவைன்னு சொல்றாங்க. நாங்க அந்த சுவையெல்லாம் இல்லைங்க, நாங்க எங்க செங்கரும்பு சுவையோட கொண்டாடினாங்க. ஆனாமா சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நான் வரும்போது கரும்பு சாப்பிட்டு தான் வந்தேன். பச்சை தண்ணி குடிச்சுனா கரும்பு சாப்பிட்டுனாவே தெரியல. அப்படி இது கரும்பு. பேசுங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா செல்போன் சுவையோட தாங்க கொண்டாடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொண்ணுதான் சுவை, ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் கரும்பு மட்டும்தாங்க சுவை. அருமைங்க.
நடுவர் அவர்களே, சுருக்கமா சொன்னா இன்னைக்கு நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல தமிழரோட நாகரிகமும் பண்பாடும் படிப்படியா குறைஞ்சுக்கிட்டு தான் நடுவர் அவர்களே வருது. அப்பா பின்பற்ற மரபை மகன் பின்பற்றது இல்ல, மகன் பின்பற்ற மரபை பேரன் பின்பற்றது இல்ல. இன்றைய தலைமுறையினர் எத்தனை பேர் நடுவர்களே தாத்தா பின்பற்ற மரபை இன்னைக்கு பின்பற்றாங்கன்னு சொல்லுங்க நடுவர்களே. வாய்ப்பு ரொம்ப குறைவுதாமா. பரிணாமம் மாற மாற பழக்க வழக்கங்களும் மாறுகிறது. பழக்க வழக்கம் மாற மாற அது பட்டு போய் விடுகிறது அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. நடுவர்களே, நாங்க பொங்கல் கொண்டாடணும். எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, நாங்க எங்க முன்னோர்களை நினைச்சுக்கிட்டு அவங்களுக்காகவே விரதம் இருந்து அந்த பொங்கல் திருநாளப்போ அவங்களுக்கு சமைச்சு சாப்பிடறதுக்கு மணி 7 ஆயிடும். 7னா காலையில 7 இல்ல, சாயங்காலம் 7. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அப்படிங்களா, ஃபர்ஸ்ட் சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் பொங்கல். சோறு 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 இப்படிலாம் இருக்காதீங்க, ஃபீல் பண்றாங்கல்ல. நடுவர்களே, நாங்க வாசல்ல கோலம் போட்டோம். இன்னைக்கு எத்தனை பேர் வெளியில வாசல்ல மாக்கோலம் போட்டிருக்காங்க நடுவர்களே. மாக்கோலம் எல்லாம் போடுறதில்லமா, அப்படியே அலங்கோலமா அப்படி வச்சு கட்டையை வச்சு உருட்டுனா கடக்கு எங்க அக்கா எல்லாம் போட்டுச்சு பாரு ஒரு கோலம். ஊருக்கே ஒரே கோலம் தார் ரோட்ல வச்சு விட்டுச்சு. டரக்கு 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 அப்பப்பா ஊரு முழுக்க ரோடு முழுக்க கோலம். நீங்க பாருங்க, இன்னைக்கு எத்தனை விவசாயிங்க அவங்களோட விவசாய தொழிலை இழந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க தெரியுங்களா நடுவர் அவர்களே? அவசியம் நிறைய பேர் போயிருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒண்ணு பதிவு செய்ய விரும்பிக்கிறேன். இன்னைக்கு விவசாய தொழில் வளர்ந்துகிட்டு தான் வருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. விவசாய தொழில் படிப்படியா அழிஞ்சுக்கிட்டே தாங்க வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப வளர்ந்துகிட்டே இருக்கிற ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் அதுக்கு ஒரு முக்கியமா காரணமா இருக்கு. முழுக்க முழுக்க 2K கிட்ஸ் கேட்டா கிடையவே கிடையாது. 2K கிட்ஸ் இப்படி பண்றாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வியாபாரமோ விளம்பரமோ மட்டும்தான் நடுவர் அவர்களே. அதாவது மாணவர்களே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்க விரும்புறேன். படிச்ச நீயும் கழனியில பாடுபட்டா, படிச்ச நீயும் கழனியில பாடுபட்டா, ரசாயனத்தை தூக்கி வீசி புட்டா விவசாயம் நம்ம தான். விவசாயம் நம்மளதுதான், நம்ம வைக்கிறதுதான் விலை. ஆனா ரசாயனத்தை கலந்த அப்படின்னா நமக்கான விஷத்தை, நமக்கான நஞ்சை நாமளே விதைச்சுக்கிட்டு இருக்கிறோம். படித்த மாணவர்களே விழித்தெடுங்கள், படித்த மாணவர்களே விழித்தெடுங்கள். இயற்கையான ரசாயனங்களை தெரியுங்கள், இயற்கையான காய்கறிகளை வளப்படுத்துங்கள், இயற்கையான காய்கறிகளை கொடுங்கள். இயற்கையினால் கொடுக்க முடியாத ஒன்றை செயற்கை கொடுக்குமே, ஆனால் அன்று விவசாயத்தின் நிலை தாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். விவசாயம் சார்ந்த, வேளாண் சார்ந்த படிப்பினை படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல, படித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞனும் தனக்கு தேவையான காய்கறிகளை, தனக்கு மிஞ்சிய காய்கறிகளை, தன்னுடைய ஊருக்கு தேவையான காய்கறிகளை விளைவிக்கலாம். விளைவித்து அவர்களுக்கு நம்ம விளைவிச்சு கொடுக்கலாங்க. யார்ட்டையும் போய் அவசியம் கிடையாது. மாணவர்களே, படிச்ச நீங்களும் கழனியில பாடுபட்டா நம் பார் சிறந்திருக்கும் அப்படின்றத உங்களுக்கு இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். பேசுங்கம்மா. நடுவர் அவர்களே, ஒரு டாக்டரோட மகன் டாக்டர் ஆகிறான், அரசியல்வாதியோட மகன் அரசியல்வாதி ஆகிறான், வக்கீலோட மகன் வக்கீல் ஆகிறான். ஏன் விவசாயியோட மகன் மட்டும் ஏன் விவசாயம் ஆகுது? உண்மையான யதார்த்தமான கேள்வி. ஏன்னா உண்மையாலுமே நான் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு யோசிக்காதீங்களே. என்னுடைய மகளை ஒரு விவசாயிக்கு தான் கட்டி கொடுப்பான்னு நீங்க நில்லுங்களேன். எங்க ஊர்ல படிச்சவனை விட விவசாயிக்கு தான் மதிப்பு அதிகமா கொடுப்பேன் அப்படின்னு ஊர் தலைவர் பாருங்களேன். ஒரு மிகப்பெரிய கூட்டத்துல விவசாயிய கூப்பிட்டு வச்சு கௌரவிச்சு பாருங்களேன். அப்ப நிப்பான் விவசாயி. அப்பதான் விவசாயி வளர்ச்சி அடைவான். விவசாயியின் மகன் விவசாயியாக மாறுவான். விவசாயி இன்று கீழ் நோக்கி தள்ளப்படுகிறான். காரணம், தொழில்நுட்பம் தாங்க பெருசு, கலெக்டர் ஆனாதாங்க பெருசு. அந்த கலெக்டருக்கே சோறு போடக்கூடியவன் விவசாயி தான். அந்த IAS IPS IFS எவ்வளவு பெரிய படிப்பா இருக்கட்டும், எல்லாருக்கும் சோறு போடக்கூடிய யாருமா? விவசாயி தான். விவசாயி தான். விவசாயி இல்ல அப்படின்னா நம்மளுக்கு பூவா உண்மைதானே? உண்மைதான். பேசுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. நடுவர் அவர்களே, ஒரு விவசாயியோட மகன் விவசாயி ஆகிறது கிடையாது. அது என்னன்னு காரணம் கேட்டா நீங்களே சொல்லிட்டீங்க. இன்னைக்கு காரணம் தொழில்நுட்பம், விளம்பரம், வியாபாரம், ரியல் எஸ்டேட். அது மட்டும் இல்லாம எல்லாம் அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க. பாவங்க, அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணி கூடுது. கொஞ்ச நாள் சொல்லுங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கை தட்டுங்க.
இந்த நிகழ்ச்சி சார்பா விவசாயிகளை யாரும் இழிவுபடுத்தாதீங்க. ஒரு விவசாயி ஒரு லோனுக்காக எத்தனை இடத்துல அலையறாங்கிறது தெரியும் நடுவர் அவர்களே. பெரிய பெரிய பணக்காரனை நம்பி எல்லாம் செய்றீங்க, ஏன் நம்மளுக்கு சோறு போடுற விவசாயியை நம்பி யாரும் எதுவும் செய்யறது கிடையாது. ஆனா இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விவசாயிய பாக்குறது கிடையாது. அப்பா டே வாடா தண்ணி பார் பிடிக்கணும்னு கேட்டா, அப்பா போப்பா உனக்கு ஒரு வேலை கிடையாதா, நான் செல்லுல வீடியோ பாக்கணும்பான்னு சொல்றான் நடுவர் அவர்களே. இதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான உண்மை நடுவர் அவர்களே. அது இருக்குதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா இருக்குது கண்ணா. உனக்கு அந்த கைபேசிய வாங்கி கொடுக்கறதுக்கு, அந்த மடிக்கணினிய வாங்கி கொடுக்கறதுக்கு அப்பா காட்டுல பாடு. அந்த பாடுபட்ட மனுஷனுக்கு பார் பிடிக்க கூட நீ உதவல அப்படின்னா பிறப்பினும் வாழ்வினும் இறப்பினும் பயனில்லை. வரலாற்றில் உனக்கென ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பக்கத்தை நிறைவு செய்வதும் வெற்று காகிதமாக விட்டு செல்வதும் உங்களுடைய கையில் மட்டுமே இருக்கிறது அப்படின்றத இந்த அவையின் மூலமா நீ தெரியலாம். உண்மையாலுமே ரொம்ப சிறப்பா காரசாரமா அந்த பட்டிமன்றம் போச்சுங்க. ஏன்னா 90 கிட்ஸ் கொண்டாடுறாங்களா 2K கிட்ஸ் கொண்டாடுறாங்களா அப்படின்றதெல்லாம் கடந்து தமிழர்களாக நாங்க இந்த பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம். மரபு கடந்து நாங்க கொண்டாடினாலும், காலம் கடந்து நாங்க 2K கிட்ஸா எடுத்து கொண்டாடினாலும், எங்களுடைய ஆடை மாறினாலும், எங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறினாலும் பொங்கல் கொண்டாடுவதை நாங்கள் மறக்கவில்லை, ஒருபோதும் வெறுக்கவில்லை சொல்லி 2K கிட்ஸ் பேசியிருக்கிறாங்க. நீங்க ஆடையை மாற்றியதால் எங்கள் உள்ளம் படபடைக்கிறது, தமிழர்களுடைய பாரம்பரியம் குலைந்திருக்கிறது. நாங்க பொங்க பானையில வச்சோம், கோயிலுக்கு போனோம், மாடுகளை வழிபட்டோம். இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, பொங்கல் என்பது இந்த தலைமுறையினர் கொண்டாடுவது போலவே அடுத்த தலைமுறையினர்கள் கொண்டாடுவார்களா அப்படின்னா மிகப்பெரிய வினா. இந்த வினாவுக்கு இந்த இரு தரப்பினரும் கொடுத்த ஒரு விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைபேசி என்பதன் மூலம் நம் நாடு மட்டுமல்லாமல் அயல் நாட்டவர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில், அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய கலாச்சாரம் என்பது பரவி கொண்டுதான் இருக்கிறது. கலாச்சாரம் என்பது அவர்களுக்குள்ளும் ஊடுருவி கொண்டுதான் இருக்கிறது. தமிழ் மொழியை பேச வேண்டும், தமிழர்களுடைய ஆடையை நாம் அணிய வேண்டும், அவர்களுடைய மரபுகள் பிடித்திருக்கிறது சொல்லியிருக்காங்க. சொல்றாங்க. உண்மையாலுமேங்க தமிழ்ல இருக்கிற மாதிரி தொன்மையான இலக்கியங்கள் இலக்கணங்கள் வேறு எந்த மொழியிலும் கிடையாது அப்படின்றது எல்லாரும். அப்ப இந்த பொங்கல் குறித்தான செய்திகளும் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. பொங்கல் அப்படின்றது எதற்காக கொண்டாடப்படுகிறது? சூரிய பகவானை வணங்குகின்றோம், எங்களுக்கு உழவு தொழிலுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கோமாதாவை வணங்குகின்றோம், எங்களுக்கு எல்லா உதவியும் செய்யக்கூடிய உழவை வணங்குகின்றோம், மாடுகளை வணங்குகின்றோம், ஆடுகளை வணங்குகின்றோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசியிருக்கிறாங்க. சரி, இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்னதாங்க தீர்ப்பு? கண்டிப்பா எனக்கும் அதுதாங்க கேள்வி. ஏன்னா உண்மையாலுமே ஒரு மனுஷனுக்கு இடதுகை வேண்டுமா வலதுகை வேண்டுமா, இடதுகால் வேண்டுமா வலதுகால் வேண்டுமா, இடதுகண் வேண்டுமா வலதுகண் வேண்டுமா, இடதுகாது வேண்டுமா வலதுகாது வேண்டுமா என்கின்ற வினாக்களை எல்லாம் வைத்தால் ஆச்சரியக்குறிதான். எனக்கு 2 வேணும் தான் சொல்லுவாங்க. ஆனா இதயம் ஒன்றுதானே இருக்குது. அந்த மாதிரி தோழர்களே தோழிகளே 80 கிட்ஸு 90 கிட்ஸு 2K கிட்ஸு, நீங்க எப்படி வேணா கொண்டாடிக்கோங்க, எந்த திசையில இருந்து வேணாலும் கொண்டாடிக்கோங்க. ஆனா தமிழர்களுடைய மரபு என்பது உழைகின்ற வகையில் விட வேண்டாம். உங்களுடைய உழைப்பினை முழுக்க முழுக்க போட்டுக்கொண்டே இருங்கள், நம்மளுடைய பாரம்பரியத்தை கடத்தி கொண்டே இருங்கள் சொல்லி இந்த தீர்ப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த பக்கம் இருந்தாலும் சரி தமிழன்டா அப்படின்னு நில்லுங்க சொல்லி உங்க அனைவரையும் நான் வாழ்த்துறேன். எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்லதோர் வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ராஜநிலை டிவிக்கும் அதனுடைய நிறுவனர் ராஜநிலை ஆசான் ஐயா ஏ ராஜசேகர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை நாங்கள் குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த நிகழ்வினை ஒளிபரப்பு செய்து நீங்கள் காணும் வகையிலே ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய கேமராமேன் எஸ் சீனிவாசன் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிகழ்வு இப்படிதான் நடைபெற வேண்டும், ஒரு நிகழ்வு இந்த நேரத்தில் துவங்க வேண்டும், இந்த நேரத்தில் முடிய வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து செய்து நிகழ்வினை மிக செம்மையாக ஒருங்கிணைப்பு
ஒளிபரப்பு செய்து எங்களுக்கு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய தோழி மலையரசி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேச்சாளர்களாக வந்து இந்த அரங்கினை அதிர வைத்த 4 நட்சத்திர பேச்சாளர்கள் ரம்யா BA B.Ed அவர்களுக்கும், நவீன்குமார் விரிவுரையாளர் அவர்களுக்கும், ஜோதிப்பிரியா BA D கோஆபரேட்டிவ் அவர்களுக்கும், மேட்டூர் இளம் சிட்டு அன்பு தம்பி நவீன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மற்றற்ற மகிழ்வுடன் பொங்கல் வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் அருள்குமார், பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நன்றி, வணக்கம்.